எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாவது கண்டே என்கிற பாவேந்தரின் பைந்தமிழ் வரிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி போற்றி இவ்வுலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இனத்துக்கு ஒவ்வொரு பெருமை உண்டு. ஆனால் பெருமைக்கென்றே ஒரு இனம் பிறப்பெடுக்கிறது என்றால் அந்த இனம் எங்கள் தமிழினம்தான் என்கிற தலையாய மந்திரத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகிற 3 நாள் திருவிழாக்களில் முதல் நாள் திருவிழாவான தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய தமிழர் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகச் சிறப்பாக எங்களை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற நாகப்பட்டினம் பொருள் வைத்தச்சேரி ஆண்டவர் கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களே, கல்வி நிறுவனங்களில் பணிபுரிகிற கல்லூரிகளுடைய முதல்வர், பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அதனிலும் சிறப்பாக ஒன்றாய் குழுமி இருக்கிற எங்கள் எதிர்கால இந்தியாவை நோயற்ற இந்தியாவாக மாற்ற கரம் பற்றி சிரம் தாழ்த்தி உறுதி பூண்டு பணியேற்ற இருக்கிற எங்கள் மருத்துவ மாணவ செல்வங்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்விலே தொடர்ந்து உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற உலகறிந்த பேச்சாளர்களுக்கும் மிகச்சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி, தமிழர் திருநாள் அன்று ஒளிபரப்ப இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற குழந்தைகளை, பெரியவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. என்ன மகிழ்ச்சின்னா, இந்த பட்டிமன்றத்தை உலகத்தில் இருக்கிற பல தமிழர்கள் பார்க்கலாம், பல நாட்டில் உள்ளவர்கள் பார்க்கலாம். ஆனால் யாருக்கு முன்னால் வைத்து நடத்துகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு காலத்தில் யாரும் ஏற்க முடியாத தொழிலாக இருந்த ஒரு தியாக தொழிலை மனம் வந்து இளம் வயதிலேயே படிக்கிற பொழுதே நாங்கள் இந்த செவிலியர் பணிக்குத்தான், இந்த மருத்துவ பணிக்குத்தான் எங்களை அர்ப்பணிப்போம் என்கிற தியாக உள்ளத்தோடு இருக்கிற நல்ல நெஞ்சங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடத்துவது எங்களுக்கு பெருமை இல்லையா? ஏன்னா இன்றைக்கு தலைப்புக்குள்ளார நான் போகிற மாதிரி ஆகிடும். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு மருத்துவச்சி தான் இருப்பாங்க. அந்த ஒரு மருத்துவச்சி எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பாங்க. ஆனால் பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா? அந்த மருத்துவச்சியோடைய வீட்டில் விசேஷம் நடந்தால் ஊரில் இருக்கிறவங்க யாரும் போக மாட்டான். ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி தான் இருக்கும். காரணம், அவர்கள் எல்லா விதமான நோயையும் எல்லா விதமான வியாதியையும் அகற்றுவதால் அவர்கள் வீட்டுக்கு போனால் எங்கே நோய் வந்து விடுமோ என்று அச்சத்தில் இருந்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி எனக்கு தெரிந்து இந்தியாவில் செவிலியர் பணி ஆற்றுவது என்பது மிகப்பெரிய தியாகத்துக்கு உரியது என்று அறிவித்து அந்த பணியில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டவர்கள் கிறிஸ்துவ இனத்தை சார்ந்த சகோதரிகள்தான். அன்றைய காலகட்டத்தில் ஒரு 200-150 ஆண்டுகளுக்கு முன்பு செவிலியராக மாறினார்கள். அதனால தான் பல மருத்துவமனைகளில் இன்றைக்கும் பணியாற்றுகிற செவிலியர்களை
சிஸ்டர் என்றே அழைப்பார்கள். சிஸ்டர் என்று சொன்னால் சகோதர உள்ளத்தோடு தியாகம் செய்வது. இந்த செவிலியர் பணிக்கு எப்பொழுது மிகப்பெரிய அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைத்தது என்று சொன்னால், போலந்து நாட்டினுடைய ஒரு சிறு கிராமத்திலே பிறந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலேயும் சக வியாதிகளுக்கு பயப்படுகிற, சகலரும் பயப்படுகிற ஒரு முக்கிய வியாதியாக கருதப்பட்ட தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு பணி செய்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உலகத்தில் புனிதர் என்ற பட்டத்தை இந்த நூற்றாண்டில் பெற்ற எங்கள் அன்னை தெரசா என்ற அந்த மூத்த செவிலியர் தான் செவிலியர்களுக்கு அடையாளம் காண்பித்தார். அந்த கருணையும் அந்த நெஞ்சமும் ஒரு அன்னை தெரசா இந்த மண்ணில் மறைந்தாலும் எதிரிலே இருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் என் கண்ணில் தெரிகிற அன்னை தெரசாவாகவே கருதுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு தலைப்பாக வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, வாழ்க்கையில் அற்புதமான நினைவுகளை வரவழைப்பதற்கு எது காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் மேடைக்கு வருகிற வரையில் ஒரு முடிவெடுத்திருந்தேன். என்ன முடிவுன்னா, நானும் வேட்டி கட்டணும்னு முடிவெடுத்திருந்தேன். ஏன்னா 2 பேர் வேட்டி கட்டியிருக்காங்க. அப்புறம் தான் நான் வெளியில் போனப்போ என்னுடைய அருமை சகோதரர் ஒருத்தர் சொன்னார், அண்ணன் நீங்களும் வேட்டி கட்டிட்டீங்கன்னா பழமைங்கிற அணிக்கு நீங்கள் பாதுகாப்பாகிடுவீங்க, அதனால் கட்டாதீங்கன்னா. அப்புறம் என்னடா பண்ணுறதுண்ணா, பேண்ட்டு போடுங்கண்ணா. சரின்னு பேண்ட்டு போட்டேன். பேண்ட்டு போட்ட உடனே முரளி சொல்கிறாப்புல, நீ இப்போதைக்கு புதுமையாக வந்துட்டு என்னை மட்டும் வேட்டி கட்ட வச்சிட்டியன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், பழமையினுடைய ஐடியாவே அதுதான். என்ன, உங்கள் வழியில் போக வச்சு தன் வழியில் அழைப்பது தான் பழமையினுடைய பாதை. அந்த பாதை தான் சிறந்ததுன்னு 2 பேர் பேசியிருக்காங்க. இல்லை, இன்றைக்கி இருக்கிற புதுமை இந்த பாரு, யோசிச்செல்லாம் கை தட்டக்கூடாது. கை தட்டணும்னு முடிவாயிட்டுன்னா நல்லா தட்டணும். எங்கே ஒரு தடவை நல்லா தட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த பார், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்கள் பிரின்ஸிபாலு, லெக்சரரு, வாத்தியார், கரஸ்பாண்டன்ட் எல்லோரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. என்ன அர்த்தம்னா, அவங்க பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. வரதுலே லேட்டு, இதுக்கு ஒரு சேர் எடுத்து போறியா நீ? பரவாயில்ல. வாழ்க்கையில் பழமையின் பெருமைகளை நினைவுபடுத்தணும், ஆனால் புதுமையின் நவீனங்களை விட்டுடக்கூடாது. நாங்கள்லாம் இன்றைக்கி மேடையில் பேசுகிறோம். நான் சொன்னப்பயே நீங்கள் யோசிச்சிருக்கலாம், 32 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் தாளாளரும் நண்பர்னு சொன்னால் என் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? 32 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கரஸ்பாண்டன்ட் நானும் ஃப்ரெண்டு. அப்போ இப்போ வயசு என்ன? சும்மா புரியலையா? என் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி தான் ஒரு பையன் கடை எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தான். அவனை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முடிவு பண்ணி கூப்பிட்டார். டேய் என்னன்னா, சென்னை விமான நிலையத்திலிருந்து சொல்லுங்கள் சார்லாம், ஒரு விமானம் புறப்பட்டு மலேசியாவுக்கு 189 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. சரி, அடுத்த கேள்வி கேட்குறார். அப்போ என் வயசு என்னன்னார். அவன் பார்த்தான், மலேசியாவுக்கு போகிற விமானம் 180 கிலோமீட்டர், ஏன் வயசு என்னன்னு கேட்டோன்னு அவன் சந்தேகப்படாமல் சொன்னான், சார் உங்கள் வயசு 60ன்னா. எப்படி சொல்லியிருப்பான் சொல்லு பார்ப்போம்? உங்கள் வயசு 60 சார்னா. மலேசியா விமானத்துக்கும் போன வேகத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் உண்டா? அவருக்கே ஆச்சரியம். ஏன்னா அவருக்கு வயசு 60. இன்றைக்கு இருக்கிற இளைஞன் கேள்விக்கு பதில் சரியாக சொல்லிட்டான். ஜெகன் மாதிரி முழிச்சார் அவர். முழித்த உடனே கேட்டேன், எப்படி என் வயசு 60ன்னு சொன்னேன்ல. அவன் சிம்பிளாக சொன்னான், என் வீட்டு பக்கத்தில் இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் போகிற வரவன்ட்டெல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று கேள்வி கேட்பான், அவன் கேட்குற கேள்விக்கும் கேட்குற மாடுலேஷனுக்கு சம்மந்தம் இருக்காது, அவனுக்கு வயசு 30 அப்படின்லாம். அவனுக்கு வயசு 30னா எனக்கு எப்படா வயசு 60னா? அவனை நாங்கள்லாம் அரலூசுன்னு சொல்லுவோம். அரலூசுக்கு 30ன்னா
நீ முழு லூஸு 60ன்னா இல்லையா? ஏன்னா இளைஞர்கள்ட்ட இருக்கிற டெக்னிக் அந்த மாதிரி. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒன்றை கேள்வி கேட்டேன். உங்கள் கரஸ்பாண்டனுக்கு எனக்கு 30 வருஷமாக பழக்கம்னா ஏன் வயசு என்னன்னு கேட்டேன். எவ்வளோ சொல்லு? 60. வாசம் இன்னும் 5 வருஷம் இருக்குது. 60க்கு 5 வருஷம் இருக்குது. ஆனால் உங்கள் கரஸ்பாண்டனுக்கு 60க்கு 5 மாதம்தான் இருக்குது. எனவே இது எதுக்காக சொல்கிறேன்னா, பழையவாதிகள் அல்ல நாங்கள், ஆனால் பழசை மறக்காதவர்கள். ஒரு மனுஷன் வாழணும்னு வச்சுக்கங்க, இன்றைக்கி இருக்கிற நவீன டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்தி வாழ முடியாது. கையில் இருக்கிற ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் கேமராலாம் கிடையாது, ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு வருவான். சில நேரத்தில் ஃபோட்டோகிராஃபரை போல தீர்க்கதரிசி உலகத்திலே கிடையாது. கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுப்பான். அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த ஃபோட்டோகிராஃபர் கடைசியாக புருஷனையும் பொண்டாட்டியும், அந்த புருஷன் அவன் பொண்டாட்டி இல்லையா, தெளிவாக இருக்கணும். அவங்க 2 பேரையும் நிற்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு வார்த்தை சொல்லுவான். அவெல்லாம் தீர்க்க தரிசி. மாப்பிள்ள சார் கடைசியாக ஒரு தடவை சிரிங்கம்மா, அவ்வளோதான். ஏன் இதுக்கு மேலே நீ சிரிக்க மாட்டாடா, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்லாம் பாடாப்படுத்துவான். பவுடரெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு பூசினா தான் ஃபோட்டோ இருக்கு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அழுக்காக இருக்கிற பொண்ணு, நான் ஒன்றை சொல்லலை, அழுக்காக இருக்கிற பொண்ணு கூட ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேஸ் மேக்கர், டூஸ் மேக்கர், லூஸ் மேக்கர்னு பல ஆப்பை பயன்படுத்தி வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடுது. நிறையா பையன் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கான். அன்றைக்கி ஒரு கல்யாணம் முடிஞ்சு பியூட்டிஷியன் இருப்பாங்கள்ல, மேக்கப் போடுவாங்கல்ல, அந்த மேக்கப் போடுறவங்களுக்கு 3 நாள் கழித்து ஒரு மாப்பிள்ளை கொண்டு போய் ஒரு ஐஃபோன் கொடுத்தான். என்ன ஃபோனு? எத்தனை லட்சம்? அந்த பியூட்டி பார்லர் பியூட்டிஷியனுக்கு பெரிய பெருமை. சார், உங்கள் மனைவிக்கு நான் மேக்கப் போட்டதுக்கு 1.5 லட்சம் ரூபா ஐஃபோன் தரீங்களே, யூ ஆர் வெரி கிரேட், நான் உங்களை மாதிரி கஸ்டமரை பார்த்ததே இல்லை அப்படின்லாம். அவன் வந்தவன் சொன்னான், பொட்டியை திறந்து பாருன்னான். பொட்டியை திறந்து பார்த்தா ஒரு பட்டன் ஃபோன் இருந்துச்சு. 1.5 லட்சம் ரூபா பொட்டியில் பட்டன் ஃபோனு. என்ன சார் பட்டன் ஃபோன்லாம்? இப்படி தான் நீ என் பொண்டாட்டியை காமிச்சேன்னான். அவன் பொண்டாட்டி பட்டன் போனான், ஐஃபோன் மாதிரி ஆக்கி 3 நாளில் முழுசு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இருக்கிற நவீன காலங்களிலே பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது எது என்பதை யோசித்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியாக இதை வைத்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பதை போல ஒரு எளிமையான தோற்றம் கொண்ட மனிதன் அல்ல, வலிமையான நெஞ்சுரம் படைத்த ஒரு வீரனை போல அமைய வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சாதாரண சங்கடங்களுக்கு ஆள்படாமல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பழமையின் பெருமைகளால் நிறைவேற்றப்படுகிறதா, இல்லை புதுமையின் நவீனங்களால் பெருமைப்படுத்தப்படுகிறதா என்ற தலைப்பு. அதில் பழமையின் பெருமைகள்தான் மனித வாழ்வை செம்மைப்படுத்துகிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி அருமைக்குரிய பேராசிரியர் சென்னை தமிழஞ்சன் வருகிறார். நல்லா ஒரு முறை கைத்தட்டி பாராட்டி அவரை அன்போடு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலகெங்கும் வாழும் மதிப்புகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் வெள்ளை தாமரையில் சரஸ்வதி இருப்பானே எங்கள் ஆயா சொல்லும். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன், வெள்ளை தாமரை சரஸ்வதிகள் மொத்த பேருமே ஆண்டவர் கல்லூரியில் வந்து உட்காந்துருக்க மாதிரியே ஒரு தோற்றம். யாருக்கு எது பொருந்ததோ இல்லையோ, நடுவர் சொன்ன மாதிரி டைமுக்கு அடிச்சு விட்ருங்க. யாருக்கு எது பொருந்ததோ இல்லையோ இந்த கல்லூரிக்கு மட்டும் கண்டிப்பாக பொருந்தும். ஆண்டவன் சொல்கிறான் அருணாசலம் செய்கிறான்னாரு, ஆனால் ஆண்டவர் காலை சொல்லுது அருணாசலம் செய்கிறாங்க. பழமையின் பெருமையா புதுமையின் நபர் அவர் சொன்னார் நடுவர். என்னுடைய மதிப்பிற்குரிய கலைமாமணி திரைப்பட பாடலாசிரியர், என் அருமை நண்பர், 30 ஆண்டு கால நண்பர் நாகையாருக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கைத்தட்டலாம். அவர் சொன்னார், 2 பேருமே வேட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வேட்டி கட்டல, பேண்ட்டு போடல. அப்புறம் தம்பி தான் சொன்னால் புதுமையாக இருக்கேன் சார். நான் பரவாயில்ல சொன்னவன் நாள் பேண்ட்டோடு விட்டான், சொன்னவன் பேண்ட்டோடு விட்டான். இன்னும் கொஞ்சம் புதுமை காலத்துக்கு போயிட்டு 2028க்கு போயிட்டு நடுவர் டவுசர் கூட போட்டுக்கலாம் சார்.
அப்படி புதுமை கொண்டாந்தோன்னா நாடு பாழாக போயிருக்கோம். ஒன்றும் வேண்டாம், ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. பழைய சோறும் பச்சை மிளகாயை சாப்பிட்டு பாதுகாப்பாக பத்திரமா வளர்ந்தோம். பழைய சோறும் பாதுகாப்பாக சாப்பிட்டு அந்த காலத்தில் பத்திரமா பாதுகாப்பாக புகழோடு வளர்ந்தோம். பர்கரையும் பீஸாவையும் தின்னுட்டு புற்றுநோயோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். பர்கரையும் பீஸாவையும் தின்னுட்டு புற்றுநோயோடு வளர்ந்துட்டு இருக்கோம். ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? சொன்னார், மருத்துவக் கல்லூரி மாதிரி தான். மருத்துவக் கல்லூரி தான். அந்த காலத்தில் ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் பார்ப்பார். பல்லுக்கு அவர் தான், கைக்கு அவர் தான், காலுக்கு அவர் தான், தலைவலிக்கு அவர் தான், ஜுரத்துக்கு அவர் தான், டைஃபாய்டுக்கு அவர் தான், சிக்கன் குனியாவுக்கும் அவர் தான். அப்போ ஒரே டாக்டர் எல்லாருக்கும் குணமாச்சு. ஆனால் இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர். பல்லுக்கு ஒரு டாக்டர், காலுக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், பொம்பளைங்க புருவ முடிய பிடுங்கிறதுக்கு ஒரு டாக்டர் நம்ம வந்திருக்கு. இப்போ அது நாங்கன்னு கேட்டால் அது வந்து பக்குவமாக பார்த்து பிடுங்கணுமா? இல்லை ஒருத்தன் காது வலிக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனான். அந்த டாக்டர் கேட்டார், எந்த காது வலிக்குதுன்னார். வலது காது வலிக்குதுன்னா. அப்போ நீ அடுத்த ரூமுக்கு போனால் இடது காது டாக்டருங்கிறார். தாவி தாவி குழந்தைங்க குதிச்சு வளர்ந்தது அந்த காலம். தடவி தடவி போன வளர்க்குறது இந்த காலம். தாவி தாவி குழந்தைங்க வளர்ந்தது அந்த காலம். தடவி தடவி குழந்தைங்க வளர்க்க அந்த மாதிரி சொல்லுது. என் பையன்கிட்ட செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு 8 ஓட்டானா விட்டுருவியா? சும்மா விட்டுருவியா? வளர்க்குற வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த வளர்ப்புலாம் இப்போ கிடையாது. எல்லாம் மாறி போச்சே. பழமையே இப்போ இல்லையே. ஒரு காலத்தில் எவ்வளோ அழகாக இருந்தது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனான். கால் புழுவாயிடுச்சு அவனுக்கு. டாக்டர் சொன்னார், கால் புழுவாயிடுச்சு, காலை கட் பண்ணி எடுத்துடும், அப்போ தான் நீ உயிரோடு இருக்க முடியும்னா. ஃபோன் பண்ணி கேட்டான் வீட்டுக்கு. எடுத்துருப்பா, நீ உயிரோடு இருந்தால் போதும்பா, காலை கட் பண்ணியாச்சு. இன்னொரு 3 மாதம் கழிச்சு போனால் இந்த காலம் புழுவாயிடுச்சு, இந்த காலையும் எடுத்துருங்கண்ணா. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணான், எடுத்துருப்பா அந்த காலையும், நீ உயிரோடு இருந்தால் போதுப்பா, நானே உங்களுக்கு காலாக இருப்பேன்னு 2 கட்டை கால் கொடுத்துட்டார். ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த கட்டை காலில் புழுவாக இருக்குது. டாக்டர் போய் கேட்டான். டாக்டர் தலை சொல்லிட்டு சொன்னார், சாரி தம்பி, உங்கள் லுங்கில் இருந்த நீளம் தான் அதில் பதிஞ்சிருக்கு, நான் அதை கவனிக்காம விட்டேன் அப்படின்னாரான். எந்த அளவுக்கு கொலபாத்தம் செஞ்சு வச்சுக்கலாம் பாரு. ஆனால் அன்றைக்கி ஒரு டாக்டர் இருந்தான், உயிரே காப்பாற்றினான். கொரோனா வந்த பிறகு தான் 1.5 வருஷம் கழிச்சு நம்ம மருந்தை கண்டுபிடிச்சோம். கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே சுக்கு கசாயத்தையும் மிளையும் கண்டுபிடிச்சோம் யாருன்னு கேட்டால் எங்கள் பாட்டி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி தாங்க நடுவர் அவர்களே, இன்றைக்கி தான் சிசிடிவி கேமரா சந்துக்கு திரும்புது. இந்த பக்கம் ஒரு கேமரா, அந்த பக்கம் ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா. ஒரு 50 வருஷம் முன்னாடி சிசிடிவி கேமரா யார்? என் பாட்டி. அதுதான் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம். என் பாட்டி அதுதான் சிசிடிவி கேமரா உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் ஒருத்தன் அப்படியே வருவான் நூல் விட்டுக்குன்னு அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு. கேள்வி கேமராவை ஜூம் பண்ணும். யாராது? நான் தான் பாட்டி, நடராஜன் பேரன். ஊருக்கு போயிருந்தேன், நீயா இந்த பக்கம் ஏன்டா வந்த? உங்கள் அப்பனே சரியில்லை, நீ சரியில்லை. அந்த பாட்டிங்கிற சிசிடிவி கேமரா இருந்த வரைக்கும் எந்த பாலியல் பலாத்காரமும் இல்லாமல் தான்டா நாட்டில் இருந்தது. அந்த பாட்டிங்கிற கேமரா இருந்த வரைக்கும் எந்த பலாத்காரமும் இல்லாமல் தானே இருந்தது. ஒன்றும் வேண்டாம், ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி, புதுமை, நாங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், நாங்கள் செல்ஃபோன். ஒன்றும் வேண்டாங்க, இன்னும் பழைய காலத்தில் தான் நான் இருக்கேன், மாறவே இல்லை. எனக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணுறதுக்கு 150 ரூபா. என் பொண்டாட்டிக்கு புருவ முடியை கட் பண்ணுறதுக்கு 750 ரூபா. இதில் நான் எந்த காலத்துக்கு போகிற சொல்லுங்கள்? இப்போ என்ன ஒன்று, ஏடிஎம்மில் பணம் போட்டால் கிடைக்குது, கூகுள் பேயில் போட்டால் கிடைக்குது, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் மாற்றங்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த பழமைக்கு இருந்தது பாருங்கள் அருமை, அது இன்றைக்கி கிடையாது. அந்த அருமையை மாறி போச்சு. ஒன்றும் வேண்டாங்க. இப்போ முரளி இருக்காருலையே, எதிரில் பேச போகிற முரளி, அவர் எப்படி போய் ஆள் தெரியுங்களா? அவருக்கு குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணார். குதிரையை மாட்டு டாக்டர்கிட்ட, மிருக டாக்டர்கிட்ட. டாக்டர் நிறைய மாத்திரையை பொட்டலம் பட்டி கையில் கொடுத்தாரு. இவர் கேட்டார், முரளி, இந்த மாத்திரை எப்படிங்க குதிரைக்கு போடுறது? மனுஷன் போட முடியாதுனாரு. ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாத்திரையை நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. பவுடர் ஆக்கிட்டு ஒரு சின்ன பைப் வாங்கி, 1.5 அடி பைப் வாங்கி ஒரு முனையை குதிரை வாயில் வச்சுருங்க. ஒரு முனைக்குள்ளே இந்த பவுடரை போட்டு இந்த பக்கம் வச்சு ஃபூ அப்படி ஊதுங்க. குதிரைக்குள்ளே மாத்திரை போயிடுனாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா முரளியை தூக்கின்னு வராங்க மருத்துவமனைக்கு. என்னங்க ஆச்சுனாரு? குதிரை முன்னாடி ஊதிச்சான். இல்லை, அந்த வைத்தியர் சொன்னது முரளி கேட்கறதுக்கு முன்னாடி குதிரை கேட்டிருக்கு. கொரோனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிலவேம்பு கசாயத்தை கண்டுபிடிச்சது நாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கல்யாண பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேம்பு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா யார் கல்யாண பொண்ணு கண்டுபிடிச்சலாம்? அந்த பொண்ணு மட்டும் தான் மேக்கப் போட்டிருக்கோம். இப்போ போன வாரம் திருவள்ளூர் கல்யாணத்துக்கு போகிற 82 வயசு கேள்வி மேக்கோட நிற்குது. இதில் யார் கல்யாண பொண்ணு யார் கேள்வினே தெரியல. எல்லாம் பியூட்டி பார்லர் போய் நின்றுக்குது. அதுக்கீழே 92 வயசு கிழமை அந்த கேள்வியை நின்று பார்த்துக்கிறான். என் கல்யாணத்துக்கு கூட அப்படி மேப்புக்கு போடல தம்பி அப்படிங்கிறான். எல்லாம் பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பருவம் தேஞ்சு கழுதையாச்சு நாட்டில், பொம்பளை வீட்டில் பார்க்குறான் ஆம்பளை வீட்டில் என்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. மதிக்கிறது இல்லை. எங்கள் பொண்ணு கல்யாணம் 96 கல்யாணம் ஆச்சு. 2000 தான் நான் வண்டியை வாங்கினேன். ஸ்கூட்ரு கஷ்டப்பட்டு வாங்கினேன் வண்டி, மாமியார் ரோட்டில் வாங்கலை. ஸ்கூட்டரில் நான் என்ன பண்ணுவேன், திருவத்தூர்லேருந்து எண்ணூர்லேருந்து போவேன். பாரிஸ் கார்னருக்கு ஸ்பீடு பிரேக்கர் அப்பவும் இருந்தது. நான் ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றி இறக்குவேன். என் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருப்பான். இப்போவாது மேலே சாயனாலான்னு பார்க்கலான்ட்டு ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றி இறக்குவேன்.
என்ன பிடிக்கிறாளோ இல்லையோ நம்பி பின்னாடி இருக்க கம்பியை பிடிச்சி இப்படி திரும்பி நிற்பா. என்ன பிடிக்கல, பின்னாடி இருக்க கம்பியை பிடிச்சி நிற்கிறா. ஆனால் இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் இந்த பாழா போன தலைப்பை பேச வந்த கரூர் முரளி குரூப்பில் ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். வண்டி முன்னாடி நாகப்பட்டினத்தில் இருக்கு, பின்னாடி திருவாரூரில் இருக்கு. முன்னாடி வண்டி நாகப்பட்டினத்தில் இருக்கு, பின்னாடி இருக்கிறது திருவாரூரில் இருக்கு. இந்த முன்னாடி உட்காந்துருக்கான் பார், அவன் பின்னாடி உட்கார்ற பொண்ணு அவனை கட்டி பிடிக்காம வண்டியில் போகவே முடியாது. அவனை கட்டி பிடிக்காம போகவே முடியாது. குரங்கு குட்டி தூக்கி போக பாருங்க, அந்த மாதிரி உட்காந்து தான் போறான். கேட்டா நவீனங்கிறான் சார். நவீன அந்த வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? பல்சர். பல்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டியில போனோன்னா கீழே விழுந்தோன்னா பல்லு சர். சார் ஒரே செய்தி நடுவர் அவர்களே, அந்த கால டாக்டருக்கு இந்த கால டாக்டருக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னு போனாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா இந்த மாத்திரையை நீங்கள் இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த அம்மா சொல்லும், சாகிற வரைக்கும் சாப்பிடுமா டாக்டர், வாழணும்னு சாப்பிடு. இதுதான் அந்த காலத்து டாக்டர். கை தட்டலாமே, இதுதான் அந்த காலத்து டாக்டர். சாகிற வரைக்கும் சாப்பிடுமா டாக்டர், நீ வாழற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடு. இப்போ உள்ளே போன ஒருத்தன் கேட்குறான், சார் உங்களுக்கு கொரோனா வந்திருக்கு, நீங்கள் ஐசி வார்டில் இருக்கீங்களா இல்லை சாதாரண வார்டில் இருக்கீங்களான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், நான் நல்லா இருந்தால் போதும் டாக்டர் அப்படின்னா. உள்ளே போகும்போதே ஆப்ரேஷன் தேட்டருக்கு நாங்கள் பட்டிமன்றூருக்காக சொல்லுவோம். ஒருத்தன் இந்த புதிய மோகம் எப்படி கெடுத்து வச்சிருக்கு பாருங்க. ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டரில் போகிறதுக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளின்னு போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு. அவன் கேட்குறான், எங்கே டாக்டர் என்ன தள்ளின்னு போகிறீங்கன்னா, தேட்டருக்கு அப்படின்னா. டாக்டர் சுலுக்கி, இவன் சொல்கிற வார்த்தையை தெரியலையே, எங்கே இட்டுன்னு போகிறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, எங்கே டாக்டர் தள்ளின்னு போகிறீங்கன்னா, தேட்டருக்கு தள்ளின்னு போகிறேன்னா. தேட்டருக்கா, நூன் ஷோவா மேட்னி ஷோவா டாக்டர் அப்படின்னா. அவன் அந்த கவனத்திலே உள்ள போயிருக்கான். ஆனால் அந்த காலத்தில் இந்த மரியாதை இன்னொன்றுங்க. அதே மாதிரி ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளார போயிட்டான். தேட்டரு செவுத்துல ஒரு மாலை மாட்டி இருந்துச்சு. நர்ஸை பார்த்து கேட்டான், ஏன் சிஸ்டர் மாலை மாட்டியிருக்கே எதுக்குன்னா, அந்த சிஸ்டர் சொன்னிச்சு, ஓஹோ இந்த டாக்டருக்கு இதான் மொதல் ஆப்ரேஷன். அப்புறம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா டாக்டருக்கு மாலை, ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா உனக்கமா. இதான் உண்மை. நான் எல்லா டாக்டரையும் சொல்லலை, நல்ல டாக்டர் நாட்டில் இருக்காங்க. நான் சொல்கிறது மொதல் ஆப்ரேஷன். இப்போ வைகுண்ட ஏகாதேசி இன்னைக்கு இது ஒளிபரப்பு போகும்போது பொங்கலுக்கு வந்துடும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி. முன்னெல்லாம் வைகுண்ட ஏகாதேசி எங்கள் ஊரில் எண்ணூரில் கத்திவாக்கம் கீதா தேட்டரில் திருவிளையாடல், கந்த புராணம் தான் போடுவான். 3 படம் போடுவான். இப்போ ஒரு தேட்டரில் நேற்று போட்டுருக்காங்க, திருவத்தூரில் பானா போடுவேன். புஷ்பா 1, புஷ்பா 2. அவன் வைகுண்ட ஏகாதேசி போல வைகுண்டத்துக்கே முடிவு பண்ணிட்டான். வைகுண்ட ஏகாதேசி போகிறதுல வைகுண்டத்துக்கு போகிறதுக்கே முடிவு பண்ணிட்டான். அந்த காலத்தில் இந்த மரியாதை, புருஷனை மதிக்கிறது. லவ் மேரேஜ் பண்ணால் கூட புருஷனை மாமான்னு தான் கூப்பிடும் பொண்ணுங்க, தெரியுமா உங்களுக்கு? கை தட்டலாமே. லவ் மேரேஜ் பண்ணால் கூட கணவனை மாமான்னு தான் கூப்பிடுங்க. முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எண்ணூரில் நான் 80 என்ன நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, நான் பயங்கரமான ஆள். இப்போ யாரும் கை தட்டக்கூடாது நடுவர் அவர்களே, உத்தரவோடு சொல்கிறேன். 1983 நான் 10th முடித்தேன். எவ்வளோ மார்க் தெரியுமா? 500க்கு 498. 500க்கு 498. தட்டக்கூடாதுன்னா தட்டக்கூடாது. அந்த வருஷம் ஸ்டேட் பஸ் வந்த பையன் 500க்கு 497 ராசிபுரம். எங்கள் அம்மா போய் எச்எம்கிட்ட கேட்டாங்க, என் பையன் 500க்கு 498 மார்க் எடுத்திருக்கான், அவன் ஸ்டேட் பஸ் வரல. யாரோ ராசிபுரத்தில் ஒரு பையன் 97 எடுத்துருக்கான், 500 490 எடுத்துருக்கான். எப்படி வந்தாங்க? எங்கள் எச்எம் எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு அமைதியாக ஒரு டம்ளரில் தண்ணியை கொடுத்துட்டு, அம்மா அந்த பையன் எடுத்து இந்த மார்ச் மாதம் எடுத்த மார்க்கு உங்கள் பையன் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் எடுத்த மொத்த மார்க்கே அவ்வளோதான் அப்படின்னாரு. ஃபெயிலானது கூட, நான் தோல்வி அடைஞ்சது கூட எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா பாருங்க. தோல்வி அடைஞ்சது கூட எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தா. நான் செத்தா போயிட்டேன், தற்கொலை பண்ணிக்கிட்டேன். இல்லையே, பிறக்கும் போதே நம்ம போராட்டம் பண்ணி தான் சார் பிறக்கும். ஒரு செய்தி நடுவர்களே, பிறக்கும் போதே போராட்டம் பண்ணி தான் பிறக்கிறோம். கோடி உயிரணுக்கள் வருமா கருவறையில் சேரத்துக்கு, கருப்பையில் சேரத்துக்கு கோடி உயிரணுக்கள் வருமா. அந்த கோடி உயிரணுக்களில் ஒரு உயிரணுக்கள் தான் கருப்பைகளை போய் சேருமா. நீ பிறக்கும் போதே 1 கோடி பேரை ஜெயிச்சுட்டு தான் பிறந்திருக்க. அப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு தோல்விறாங்கன்னா, பாட்டியை கொஞ்சம் நினை. ஒரே செய்தியோடு நிறைவு பெறுற 2 செய்தி. இன்றைக்கி புதிய எப்படி இருக்குது, இந்த கலிகாலம் எப்படி இருக்கிறது, ஒரே செய்தி. ஆலந்தூர் மெட்ரோ விட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். எனக்கு இந்த ஃபோனில் புக் பண்ணலாம் தெரியாது. என் டிக்கெட் என் பையன் தான் புக் பண்ணி தருவான். இந்த நவீன காலத்தில் இருக்கார் என் பையன், நான் பழமையான காலத்தில் தான் இருக்கேன். ஆலந்தூரில் இறங்கி குன்றத்தூர் போனோம். இந்த ரேப்பிட்டோன்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ ஆட்டோ கிடையாது, கால் டாக்ஸி கிடையாது, ரேப்பிட்டோ. 2 வீலரில் யார் கூட வேணா போகலாம். அவன் ரெடியாக ஹெல்மெட் வச்சு உட்காந்துருக்கான். நான் ஆலந்தூர் நல்லா கவனிக்கிற விஷயத்தை நீங்கள், ஆலந்தூர் மெட்ரோ இறங்கி கீழே நின்று என் பையனுக்கு போகணுன்னு புக் பண்ணிட்டப்பா. வண்டி உன் பக்கத்துலேருந்து 15 அடியில் தான் இருக்குது அப்படின்னு. 15 அடியில் தான் இருக்குண்ணா. 15 அடியில் யாரும் இல்லைப்பா, இப்போ தான் ஒரு புருஷன் பொண்ணு தான் வண்டியில் வந்து இறங்குறாங்க, அந்த வண்டியில் தான் நீ போக போகிறேன்றான். அந்த மாதிரி புருஷன் மேலே கட்டி புருஷன் மேலே வந்து கட்டி வந்து இருக்குது. அப்போ எப்படா கலாச்சாரம் காப்பாற்ற முடியும்? புருஷனை பகல் நேரங்களில் தொட்டு பார்ப்பதற்கு கூட தயங்கிய நம் தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கி கெட்டு போய் நாசமாக நிற்குதுன்னா காரணம் இந்த புதுயுகத்தை போன்றவர்கள் பண்ண வேலையினால தான் நாசமாக போய் நிற்குது.
இன்றைக்கி கூட சொல்கிறேங்க, நீங்கள் புதுமைக்கு வாங்க, ஃபோன் பேசுங்க, அக்கௌண்ட் பேல போடுங்க, கூகுள் பே கொடுங்க, டெய்லி ஃபோன் எடுத்துன்னு பாருங்க. யாராவது உங்களுக்கு ஃபோன் செய்தால், உங்கள் வீட்டில் கடத்தப்பட்டது என்று சொன்னால், உங்கள் மனைவி கடத்தப்பட்டால் என்று சொன்னால், உங்கள் பையன் கைது போயிட்டு சொன்னால் அது சைபர் கிரைம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஒருத்தர் இதே மாதிரி ஃபோன் வந்துச்சு, சார் உங்கள் பையனை கடத்தி வச்சிருக்கேன். கடத்தி வச்சிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். அப்படியே வச்சு அவனை கண்ணி பண்ணுங்க. அவனை இங்கே அனுப்பாதீங்கட்டான். அவன் ஃபோன் போட்டு மிரண்டுட்டான் ஏண்டான்னு. என்னைக்கு இந்த செல்ஃபோனு, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்ததோ, நிறைய தொலைக்காட்சி, நல்ல தொலைக்காட்சி நிறைய இருக்குது. மதிமுக மாதிரி நிறைய தொலைக்காட்சி, நல்ல தொலைக்காட்சி, நல்ல விஷயங்களை போடுறதுக்கு இருக்குது. ஆனால் என்னைக்கு இந்த செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததோ, அன்றைக்கே மனுஷ வாழ்க்கை அழிஞ்சு நாசமாக போய் குட்டிச்சவராக போயிட்டு யார் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு போயிருக்கான்னு கேட்டால், நான் பழமையை மறந்தது தான். என்றைக்கும் பழமையை நீங்கள் மறக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன குட்டி பழமை குட்டி கதையோடு சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, 110 கோத்தர 1010 மல்லாத்தர கல்லேத்தர நான் தத்திக்க பொத்திக்க போத்துற அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாது. அது என்னன்னு கேட்டால், 110 கோத்தர 1010 மல்லாத்தர மீன் 110 வருஷம் உயிர் வாழுமா, 1010 வருஷம் வருமா? ஆமாம் வருமா. இதை ரெண்டு பாட்டு போகும்போது மீன் கிடைச்சான். நீ எப்படி கிடைச்சான்? தவளையை பார்த்து. தவளை சொல்லிச்சான், எனக்கு ஆயிலெலாம் கிடையாது, ஒரு சின்ன பையன் கையில் கல் கிடைச்சா ஒரே அடியில் நான் போயிடுவேன் நினச்சான் தவளை. ஒரு மீனவன் வலையை வீசிருக்கான், ஆமையை மாட்டிக்கிச்சு, மீனை மாட்டிக்கிச்சு, ரெண்டு எடுத்து குத்தி தோலில் போட்டு ஆமையை கவுத்து போட்டு கல்லை வச்சுட்டு தவளையை மட்டும் தூக்கி தூர போட்டானா. அப்போ தான் தவளை படித்தான், 110 கோத்தர 1010 மல்லாத்தர கல்லேத்தர நான் தத்திக்க பொத்திக்க போத்துறேங்கிற மாதிரி. வாழ்க்கையில் பழமையை சொல்லிக் கொடுத்த பாட்டியும் தாத்தாவும் இருந்த வரைக்கும் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தது. நல்ல மனைவி கணவனோடு பண்டி பழகும்போது, கணவனை நேசித்த மனைவி இருக்கும்போது நல்ல பிள்ளைகள் பிறந்தது. நல்ல பிள்ளைகள் தந்தைகளுக்கு சேவை செய்கிற அந்த காலம் நன்றாக இருந்தது. இன்றைக்கி பிள்ளையை அப்பாவை மதிக்கிறதுல, அப்பா பிள்ளையை மதிக்கிறதுல, பொண்டாட்டி புருஷனை மதிக்கிறதுல, புருஷன் பொண்டாட்டியை மதிக்கிறதுல, இந்த மாதிரி மதிப்பில்லாத காலம் இந்த புதிய கலியுக காலம் என்று சொல்லி இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி பழமையை நேசிப்போம், முன்னோர்களை நேசிப்போம், பாட்டியை கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவளுக்கு பியூட்டி பண்ணி அழகு பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் மதிமுக தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல்லெஞ்சிக்காரர்கள் பேசினாலும் அவர்களை தன் சொல்லம்பால் துரத்துகிற தூய வீரர் எங்கள் கரூர் முரளி. இதோ புதுமையின் நவீனங்களே என்று உங்கள் மத்தியில் உரையாற்றவர்கள். நல்லா கைத்தட்டி. மார்கழிக்கு மகளாக, மாசிக்கு தாயாக வர இருக்கின்ற தைப்பாவையாம் எங்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வாழ்த்துக்களை மதிமுகம் டிவியின் மூலமாக நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். நடுவர் அவர்களே, நம்ம அண்ணன் தமிழ் நெஞ்சன் அவர்கள் வந்தார். பழமைவாதி எப்படி பேசுவாரோ அப்படியே பேசிவிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எதிரிலே இருக்கின்ற எங்களுடைய செவிலியர்களை எல்லாம் பார்த்து அவர்களும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கைதட்டினார்கள். எங்கள் புதுமை என்ன தெரியுமா? உங்களுடைய பழமைக்கும் எங்களுடைய புதுமைக்கும் என்ன காரணம், என்ன வேற்றுமை ஒற்றுமை என்று தெரியுமா? காய்ச்சலை கண்டால் கூட உங்களுடைய பழமை ஓடி ஒளிந்து கொண்டது. கொரோனாவை கண்டாலும் அதை எதிர்த்து நின்றது எங்களுடைய புதுமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், நடுவர் அவர்களே, உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் மனிதனாக படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கொரோனாவை கண்டு பயப்பட்டு அஞ்சப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அந்த கொரோனாவே ஒருவரை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டது என்றால், அந்த கொரோனாவையே ஓடி ஒளிய வைத்தவர்கள் எங்கள் செவிலியர்கள் என்ற பெருமை இந்த செவிலியர்களுக்கு உண்டு. ஏனென்று கேட்டால், இப்பொழுது இந்த மனித இனத்தையே அழிப்பதற்கு கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது இந்த மனித இனம் இருக்குமா என்ற கேள்வி இருந்த பொழுது இந்த இனத்தை காப்பாற்றியவர்கள் எங்களுடைய செவிலியர்கள், இராணுவ வீரர்கள், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கொரோனாவை கண்டு ஓடிய பொழுது கொரோனாவையே எதிர்த்து நின்றவர்கள் நம்மளுடைய செவிலியர்கள் என்பதிலே மறந்துவிடக்கூடாது. ஆனால் பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறேன். செவிலியருடைய பெருமையை முரளி பேசுவதற்கு முழு தகுதியுடையவர். ஏன் தெரியுமா? அவருடைய மனைவி கோயமுத்தூரில் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் நம்ம தமிழக முதல்வர் அந்த கவச உடை அணிந்து கொரோனா வார்டுக்கு போனாரே, அந்த கொரோனா வார்டில் கட்டி காப்பாற்றிய செவிலியர் என் அருமை சகோதரர் முரளியுடைய மனைவி இல்லையா? அதனால் அவருக்கு நல்ல ஒரு முறை கை தட்டுங்க. கொரோனா வந்தப்போ கட்டின பொண்டாட்டியை கூட பார்க்காம இருந்த பொழுது தான் கட்டிய மனைவியை நோயாளிகளை பார்த்து பணி செய்ய என்று அனுப்பி வைத்த தியாகத்தின் திருவுருவம் அருமை தம்பி கரூர் முரளி. நல்லா அவருக்கு நல்ல இன்னொரு முறை கேட்குது. நடுவர் அவர்களே, தியாகத்தின் திருவுருவம் நான் இல்லை,
என் மனைவி தான். ம் ஏன்னா அவள் தான் போனான். ஆமாம். என்ன போக சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றும் கிடையாது. இல்லை ஏன் உன்னை தியாகத்தின் திருவுருவம்னு சொன்னேன்னா, சரி. நாட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்க உன் மனைவி போனார். ஆ, ஆனால் அவர் பெற்ற பிள்ளைகளை பாதுகாத்த மாவீரன் நீ அல்லவா? ரொம்ப அதுக்காக நடுவர் அவர்களும் ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் கிடையாது. நல்லா கை தட்டுங்க. கை தட்டிக்கு சிரிக்கணும். ஒன்று கேட்க என்ன உங்ககிட்ட நான் கேட்குறேன், தங்கத்தட்டா கேட்குறேன், இல்லை நான் என்ன உங்ககிட்ட வந்து சில்வர் தட்டா கேட்குறேன், இல்லை நான் இல்லைனாக்கு ஒரு பித்தாளை தட்டா கேட்குறேன், இல்லை ஈயத்தட்டை தான் கேட்குறேன். கேட்டால் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆகவே எந்த தட்டு வேண்டாம், நீங்கள் நல்லா கைதட்டுங்க. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறணும். ஒன்றும் கிடையாது நடுவர் அவர்களே. தமிழர்களுக்கு என்று தமிழ்நாட்டு பெருமைகள் எல்லாம் சொல்லுகிற பொங்கல் திருநாளில் தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு புத்தாண்டு கிடையாது. ஏனென்று கேட்டால் உலகத்திலே இருக்கின்ற சீக்கியர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் ஏப்ரல் 13 என்று சொல்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற சீக்கியர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் அவர்கள் ஏப்ரல் 14 என்று சொல்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற குஜராத்தியர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் தீபாவளிக்கு மறுநாள் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மராட்டியர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அதன் பெயர் என்னவென்று கேட்டால் குடிபத்வர் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற வங்காளிகளுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் போகலா பைகாஸ் என்று பெயரிட்டு அவர்கள் அழைக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற தெலுங்கர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் சித்திரை 1 என்று சொல்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற ஆங்கிலேயர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் ஜனவரி 1 என்று சொல்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டு உண்டு. அது எந்த நாள் என்று கேட்டால் முகர மாதத்தில் முதல் நாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தரணியாண்ட தமிழனுக்கு மட்டும்தான் புத்தாண்டு இல்லை என்று சொன்னபோதுதான் சொன்னார்கள், சித்திரையில் இருக்கின்ற தமிழா, சித்திரையல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியது அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள். தரணியாண்ட தமிழனுக்கு தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று நமக்கு ஒரு புத்தாண்டு நாள் அறிவித்தது இந்த தை 1. அந்த திருநாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமை அடைகிறேன். அண்ணன் வர்ற பொழுது கதையா சொன்னாங்க. அண்ணன் எதையுமே புதுமையா சிந்திக்கணும். ஒய்ஃபுக்கும் புதுமையா சிந்திக்கணும், லைஃபுக்கும் புதுமையா சிந்திக்கணும். சிந்திச்சாதான் ஜெயிக்க முடியும். ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயிலில் போய் நான் சாமி கும்பிட போனேன். எனக்கு முன்னாடி ஒரு பையன் போய் சாமிக்கு விளக்கேற்றிட்டு மாமா பிள்ளையார் மாமா எனக்கு எப்படியாவது அதை முடிச்சு கொடுனார். எனக்கு கோவம் வந்து, டேய் பிள்ளையார மாமாங்கிற ராஸ்கல், பிள்ளையார் அப்பான்னு சொல்கிறானே. அங்கிள் உங்களுக்கு விஷயம் தெரியாது, கம்முன்னு நில்லுங்கண்ணா. கம்முன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன். எதுக்கால விட்டு பெண்ணு வந்துச்சு. அந்தம்மா வந்து பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுப்பான்ச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், அங்கிள் நான் என்னண்ணே பிள்ளையார் அந்த அம்மாவுக்கு அப்பானாக்க எனக்கு என்ன மாமா தானே கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டா. இது என்னன்னு கேட்டாக்க ஒய்ஃபுக்கு கூட நாங்கள் புதுமையாக சிந்திக்கிறோம். லைஃபுக்கு எப்படி சிந்திக்கணும் தெரியுமா? இதோ பாருங்கள், உலக சாம்பியனாக செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் என்று சொல்லப்படுகிற மாணவனிடம் போய் கேட்டார்கள், இதோ பாருங்கள் டிங்லிரனை வென்று எப்படி அவனை தோற்கடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது, என்னை காட்டிலும் அவர் பெரிய திறமைசாலி என்பது தெரியும், ஆனால் அவரை தோற்கடிப்பதற்கு அவரை காட்டிலும் நான் புதுமையாக சிந்தித்தேன், அவரை தோற்கடித்தேன் என்று குகேஷ் அவர்கள் சொல்கிறார் என்றால் எதையும் சிந்திக்கணும் சார். சிந்திச்சாதான் எதையுமே நம்ம செய்ய முடியும். இல்லைன்னு வைங்க, சிந்திக்கலைன்னு வைங்க, குதிரை முழுங்கிற வேண்டிய மாத்திரையை நம்ம முழுங்கிடுவோம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிந்திச்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ஃபூனு ஊதி இருக்கலாம். ஆனால் குதிரை உங்களை காட்டிலையும் சிந்திச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இன்னும் பழமைவாதியாக தான் இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது சார். இந்த செல்ஃபோன் இருக்குது பாருங்கள், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனை செய்கிறோம் தெரியுமா? நான் வந்தவனே இங்கே வந்து உட்காந்தவனே எனக்கு ஃபோன் வந்துச்சு, ட்ரிங்குச்சு. பக்கத்தில் இருக்கிற என் சகோதரி கேட்டா, யாருன்னா? ஒன்றும் இல்லை, பிரச்சனைனே. என்ன பிரச்சனைனா? பிரச்சனை தான் ஃபோனில் வருதுன்னு. என்ன பிரச்சனைனா? என் மனைவி தான் பிரச்சனைன்னு. அதில் என்ன ஃபோனில் வருதுண்ணா? ஒன்றும் இல்லை, 2000 ரூபா பணம் வேணுமா, அதுக்காக ஃபோன் பண்ணுறான்னா. அனுப்பிட்டீங்களான்னு? கொடுத்துட்டீங்களாண்ணா? கொடுக்கல, அனுப்பிட்டேன்னு. எப்படிங்கண்ணா? எடுத்தேன், கூகுள் பே எடுத்தேன், டக்குன்னு தட்டுனேன். ஒரே பிரச்சனையை 2 பட்டனில் முடிச்சிட்டேன். ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு பட்டன்லேயே முடிச்சிட்டேன்னா இதுதான் புதுமை.
இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் இந்த செல்போனை வைத்துக்கொண்டு தமிழர் கலாச்சாரத்தையே காப்பாற்றியவர்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள். ஏனென்றால் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக பாரம்பரிய இதாக இருந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தடை என்று சொன்னபோது ஒத்தை செல்போனை வைத்துக்கொண்டு எங்கள் ஜல்லிக்கட்டு என்ற பண்பாட்டு விளையாட்டை இந்த நாட்டில் மீட்டெடுத்தவர்கள் புதுமையான இந்த தமிழ் இளைஞர்களும் இளம் பெண்களும் என்பதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. ஒன்றும் கிடையாது சார். எப்போ உங்களை நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க? நேற்று மதியம் கூப்பிட்டீங்க. முரளியும் நீங்கள் ஏங்கண்ணே எங்கேயோ வரையாமல்லேன்னார். ஆமாம், நாகப்பட்டினத்துக்கு வரேன்னே. எதுக்கு? பட்டிமன்றத்துக்கு எதுக்கு வரேன்னார்? என்ற கட்சி நிகழ்ச்சி சும்மா வரேன்னே. உடனே நீங்கள் சொன்னீங்க அப்படியே வர்றது வர அப்படியே இந்த பட்டிமன்றத்திலையும் பேசிடுன்னீங்க. எனக்கு இப்போ தமிழ் நெஞ்சனம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே பயமாக போச்சு. ஆடு வந்து எப்படியோ கசாப்பு கடைக்காரன்ட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமே. நம்ம பேசாமல் கட்சி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு கைதட்டு வாங்கிட்டு இருந்தால் நமக்கு முன்னாடி தமிழ் நெஞ்சை வந்து கைதட்டு வாங்கிட்டு இருக்காரு, சிக்கிட்டோமோன்னு நினச்சேன். அப்போ தான் நான் கேட்டேன், அண்ணாண்ணே அண்ணாண்ணே நடுவர் அவர்களே என்னார் ஏன் கூட ஏற்று பேசக்கூடியது யாருன்னு தமிழ் நெஞ்சேன்னார். எங்கேருந்து வராருனார்? திருவெட்டியூர் வருவார், திருவெட்டியூர்லேருந்து வராருனார். நான் கூட நினச்சேன் திருவெட்டியூரில் இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருனாக்க எங்கே வந்திருப்பாருன்னு நினச்சி பார்த்தாக்க பழமையாக இருந்தால் நீ சைதாப்பேட்டை தாண்டி இருக்க முடியாது. பழமையாக இருந்தால் சைதாப்பேட்டை தாண்டி இருக்க முடியாது. புதுமையாக இருக்கிறனால தான் ஏறி உக்காந்த புகை வண்டியில் ஏறினேன், சல்லுன்னு வந்து இறங்கிட்டேன். நடுவரவர்களை பழமையை தூக்கி எறிங்க, புதுமைக்கு வாங்க. இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கிற உலகம் எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு? இன்னமும் வந்து பச்சை மிளகா பழைய சோறு யார் சாப்பிடுவா? பள்ளியில் அதை கிளவி சாப்பிடுவா. நாங்கள் சாப்பிட முடியுமா? நாங்களாம் இப்போ வந்துட்ட பாயாவை கொண்டுட்டோம். ஆட்டு பாயாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை விட்டு உட்காந்துக்கிட்டு இன்னும் பல மேக்கள். நான் கேட்குறேன், அன்னைக்கு பழமையில் என்ன 8 முளை சேலை கட்டினாங்க, இப்போ கட்ட முடியுமா? பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அவங்க கட்டலாம், நாங்களாம் கட்ட முடியாது. இப்போலாம் ஜீன்ஸ் வந்துருச்சு, சுடிதார் வந்துருச்சு. அடித்து போட்டு என் பிள்ளைகள்லாம் பார்க்குறான். என் மனைவி இழுத்து கட்டுறான் சேலையை. என் பிள்ளை 10 நிமிஷத்தில் புரட்டு வந்து வெளியே நிற்கிறான். ஏன்? புதுமை. எல்லாமே புதுமைக்கு வரணும். சும்மா உட்காந்துட்டு பழமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க வீட்டில் நான் கட்ட வண்டியில் ஏறி எத்தனை நாளைக்கு வர முடியும்? இங்கே மாட்டை பூட்டி கட்ட வண்டியை பூட்டி ஹை ஐ ஐ ஐ மணப்பாறை மாடு கட்டி அப்படின்னு தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறி உக்காந்தாக்க அடுத்த நிமிஷம் காரு, பிரீசா காரு. எங்கேருந்து பேசுகிறேன்? கோயம்புத்தூரில் பேசுகிறேன். நைட்டு 12 மணிக்கு நான் தூங்குறேன்டான்னு போய்டு சீட்டில் ஏறி உக்காந்து கண்ணை விழிச்சு பார்க்குறேன், கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் விட்டுட்டான். இவ்வளவு புதுமையாக இருக்குது. ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. நீங்களாம் கொடுத்து வச்சவர் நடுவர் அவர்களே. ஐயா நடராஜன் ஐயா இருக்கார் பாருங்க, அவரை நண்பராக பெற்றதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சவர். 30 வருஷமாக நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக இருக்கான். நான் பெட்டியை தூக்கிட்டு வெளியே வந்தாலும் விடாங்கையிலுக்கு ஓடுறான். முருகா எல்லாத்துக்கும் வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதேங்கிறான். என்னடான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் காய்ச்சல் வருது, நோய் வருது, இவனுக்கு வரவே மாட்டேங்கிறேன். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச நண்பரே உங்களை பேச வச்சு அழகு பார்க்குறாருல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவன் நேராக வரமாட்டான். ஆண்டவர் கல்வி நிறுவனம் நடராஜன் வடிவத்தில் தான் வருவார் என்பதற்கு அதுதான் உதாரணம். என்ன நடுவர் அவர்களே? ஆகவே போல் வந்து பார்த்தீங்கன்னா செல்போனு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவன் அமெரிக்காவில் புருஷன் வேலை செய்கிறான். அமெரிக்காவில் வேலை செய்கிறவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கேட்டால் 5 லட்ச ரூபாய் என் மாதம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் சம்பாரிச்சது 5 லட்சம் தான். நான் பெருமைக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து வயசு சொல்ல மாட்டேன். நான் சம்பாரிச்சதுலேருந்து இப்போ கணக்கு பார்த்தேன்னா 5 லட்சம் தான். ஆனால் அவன் ஒரு மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நான் கேட்பேன், அண்ணன் பேசினாரான்னு. உடனே அவள் சொல்லுவா, அண்ணனை இப்போ தான் பார்த்தேன்னா. ஏய் அமெரிக்காவில் இருக்கிற நீ எங்கே பார்த்தேன்? ஏய் அண்ணனை இப்போ தான்டா பார்த்தேன்வா. நீ அண்ணன்கிட்ட பேசியிருப்பேனே. இல்லை அண்ணனை பார்த்தேன்வா. எப்படி பார்த்தேன்னா? செல்போன்லடா. அண்ணன் இப்போ தான்டா அண்ணனை பார்த்தேனா. அப்போ அடுத்துக்கு மேலே அவள் ஒன்று சொன்னா பாரு, அண்ணனை மட்டும் பார்க்கலடா, ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் செல்லிலே பார்த்தேன்டா என்று சொல்கிறார் என்று சொன்னால் இது புதுமையால் தான் சாதிக்க முடியும். ஆகவே நல்லா சிரிங்க, கைதட்டி சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி தான் போய் திருமங்கலத்தில் பேசினேன். நல்லா சிரிறா, வாய் விட்டு சிரிச்சா நோய் போயிருனேன். ஒருத்தன் சொன்னான், சார்ண்ணா என்னண்ணே. மறாவது நாள் காலையில் ஃபோன் போட்டான், சார்ண்ணா என்னண்ணா. சிரிச்சேன் சார், நோய் போயிடுச்சுண்ணா. எப்படானே சார்?
நீங்க வந்த திருமங்கலத்தை பேசுறீங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் போயிடும் சொன்னீங்க. வாய் விட்டு சிரிச்ச நோய் போயிடுச்சுனா, டேய் என்னடா நோய் போயிடுச்சுனே? சார் நோய் போயிடுச்சு சார். நான் என்னடா நோய் போயிடுச்சுனே? சார் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கக்கன்னு சிரிச்சேன் சார், நோய் போயிடுச்சு சார். நான் டேய் என்னடா நோய் போச்சுனே? காலையில் 6 மணிக்கு கக்கன்னு சிரிச்சேன் சார், என் பொண்டாட்டியே போயிட்டா சார் வீட்டை விட்டு, நோயே போயிடுச்சு சார். நான் உடனே நான் கேட்டேன், டேய் உனக்கு போன நோய் எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு. என்ன சார்? நானும் காலையில் 6 மணிக்கு சிரிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், ஆனால் போக மாட்டேங்குதுண்ணா. அவன் சொன்னான், சார் நீங்கள் நம்பியார் மாதிரி சிரிச்சிருப்பீங்க, அதனால தான் போகலை. நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி சிரிச்சு பாருங்க போயிருங்கிறான். சிரிங்க, சந்தோஷமாக சிரிங்க. சீக்கிரம் தவிர வேறு என்ன இருக்குது? பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கல்லூரியில் இருக்கிறவங்க தான் சிரிக்க முடியும். கல்லூரியை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகினா குடும்பம் வந்துடும். குடும்பம் வந்துருச்சுன்னா கனவை வந்துடுவான். கனவை வந்துருச்சுன்னா குழந்தைங்க வந்துடும். குழந்தை வந்துருச்சுனாக்க பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தால் சிரிக்க முடியாது. ஆகவே இப்பயே சிரிச்சிருங்க. அதுக்காக ராத்திரி 12 மணிக்கு வந்துருச்சு சிரிக்கக்கூடாது. அண்ணன் சொன்னாரேன்ட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் என்ன, என்னடா இது சாவித்திரிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சாந்திக்கிட்ட சொல்ல. சாந்தி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் உனக்கு ஆவணும்னு. ஏய் உனக்கு தெரியுமா சாவித்திரிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு இப்படி சிரிச்சிடக்கூடாது. ஆகவே சந்தோஷமாக இருங்கள். உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது என் மகளைப் போல தெரிகிறது. ஏனென்றால் என் மகள் கோவையிலே இருக்கின்ற சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி அமர்ந்திருப்பாளோ அப்படி இருக்கிறது. என் மகள் சிரித்தால் எப்படி என் மனம் பூரித்து போகுமோ, மகிழ்ச்சி அடைவனோ, அதே போல உங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுமையின் நவீனங்களை விட வாழ்வை செம்மைப்படுத்துவது பழமையின் பெருமைகள் தான் என்று பேசுவதற்காக என்னுடைய அருமை தங்கை தமிழகத்து இலக்கிய மேடைகளில் பெண்ணியமும் இலக்கியத்தையும் இணைத்து பேசுகிற முதல் தரமான தமிழ் பேச்சாளர் என்று பெயர் எடுத்திருக்கிற நாகை வேம்புபாலா வருகிறார். எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் முதற்கண் போற்றி வணங்கி, இல்லந்தோறும் ஒளிமுகமாக வலம் வருகிற மதிமுகம் தொலைக்காட்சிக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வீடெங்கும் அன்பு பொங்க, அருள் பொங்க, இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, வளர்ச்சி பொங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவையில் வீற்றிருக்கும் அத்தனை பேருக்கும் என் அன்னை தமிழால் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எதிரே அமர்ந்திருக்கின்ற அத்தனை கூட்டத்தையும் பார்க்கிற போது அன்பிலே அன்னை தெரசாவாக, அழகிலே ஐஸ்வர்யா ராய்களாக, ஆற்றலிலே வீரமங்கை வேலுநாச்சியார்களாக அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீ சொன்னதிலே 2வது சொன்னதாமா மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, இன்னும் கேட்கிறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? முன் வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற நயன்தாராக்களே, பின் வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற திரிஷாக்களே, ஓ அப்படின்லாம் சொல்லணும் போல பொங்குது மனசுல. ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த அக்கா இன்னமும் 10 வருஷத்துக்கு பின்னாடியே இருக்கு. அப்படி கிடையாது. எத்தனை வயசானாலும் எத்தனை காலமானாலும் இன்னைக்கு திரிஷா அப்படியே 18 வயசு புள்ள மாதிரியா இருக்கு. பாத்தீங்களா? அதுக்கே 18 வயசுல புள்ள இருக்கான். ஆனாலும் 18 வயசு புள்ள மாதிரி இருக்குல்ல. அத மாதிரி எங்க செவிலியர் பிள்ளைங்க 50 வயசானாலும் இந்த அழகு முகத்தோட இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். நல்லா கை தட்டுங்க. 50 வயசானாலும் அழகா இருப்பாங்க. என்ன பிரச்சனை இங்க? என்ன கேட்டாங்க? பழமையின் வாழ்க்கை செழுமையுரை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, செழுமையா இருக்கிறதுக்கு பழமையில சொல்லி கொடுத்தது நல்லா இருந்துச்சா, இன்னைக்கு வந்திருக்கிற நவீனம் நல்லா இருக்கா? இவ்வளவுதானே கேள்வி. இதானே கேள்வி. எதுக்கு எதுக்கு வந்து முரளி அண்ணா அடாடாடாடா எவ்வளோ பேச்சு பேசிட்டு போயிருக்கார். புடவை கட்டாதீங்க, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கோங்க. பொங்கல் எதுமா ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு டைட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பொங்க பானையை வச்சிங்கன்னா ஆத்தா என்ன பண்ணும்? பானை வெடிச்சிடும். மனசாட்சி வேணா? ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா?
அவிச்சதை சாப்பிட்டு ஆற அமர வாழ்ந்தது அந்த காலம். பொரிச்சதை தின்னுட்டு பொசுக்கு பொசுக்குன்னு படுத்து கிடக்கிறது இந்த காலம். இங்கேருந்து வந்து பேசுகிறாங்க காலையில் எந்திரிச்சோன்னே. ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் கிராமத்து பிள்ளைங்க, நான் சொல்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு அழகாக புரியும். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன கோலம் போடலான்னு யோசித்தது ஒரு காலம், எந்திரிச்சோனையே என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு பார்க்குறது இந்த காலம். கலர் கலராக முட்டாயை வாங்கி தின்னுட்டு இப்படி கலர்ஃபுல்லாக உட்காந்துருக்கிறது அந்த காலம். இப்போ கலர் கலராக மாத்திரையை தின்னுட்டு வந்து உட்காந்துருக்கிறது இந்த காலம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஊர்ல ஒரே ஒரு பொது குளம்தான். நானும் யோசிச்சு பார்க்குறேன். அந்த காலத்துல மாத்திரைன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். ஆமா இல்லையா? அப்ப வியாதி ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரே வியாதி தான் இருந்துச்சு. அந்த மாத்திரையிலையும் ஒரு எழுத்து போட்டிருப்பான், தானா ஆனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானா ஆனானா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கைத்தட்டு. தானா ஆனானா தமிழ்நாடு அரசுன்னு போட்டது அந்த காலம். தற்போதைக்கு அவ்வளவுதான் இந்த மாத்திரைன்னு சொல்லி வியாதியை தீர்த்தது அந்த காலம். ஆமாம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம், அமுக்குனா வெளியில் வருது. சிவப்பு மஞ்சள் பச்சை எல்லாம் ஒரே கலர் கலராக இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஊரில் ஒரே ஒரு பொது குளம் தான் இருந்துச்சு. எங்கள் ஐயாவுக்கு, இந்த கல்லூரியினுடைய தாளாளர் ஐயாவுக்கு தெரியும், நாகப்பட்டினத்தில் தெருவுக்கு பக்கத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் ஊரே வந்து குளிக்கும். ஆணும் பெண்ணும் ஒரு துறையில் ஒன்றாக குளித்த போது கூட எந்த விதமான தவறும் நடக்கவில்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே எங்க கேமரா வச்சிருப்பானோன்னு பயந்துகிட்டு குளிக்கிறோமே, இது நாகரிகமா? இது நாகரிக வளர்ச்சியா? இது தேவையா? இது பெருமையாங்கிறது தாங்க எங்களுடைய கேள்வி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல பல நாடுகளில் மொழியே கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் கூட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை நமக்கு மட்டுமே உண்டுங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அந்த தமிழை கூட பேசுவதை அநாகரிகம் என்று நினைத்து நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறார்களே, இந்த நாகரிகம் இன்னைக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. நுனிநாக்கு இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வேலையை வேணான்ட்டு போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இன்னைக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இங்கே வந்து அழகாக பேசுகிறீங்க? நீங்கள் இன்னும் சொல்லவா, அந்தி சாய்ந்தால் அகவாழ்வு, அந்தி சாய்ந்தால் அகவாழ்வு, அந்தி சாய்ந்தால் அகவாழ்வு, பொழுது விடிந்தால் புறவாழ்வு என்று அகமும் புறமுமாக வாழ்ந்த காலம் அந்த காலம். நடுவர் அவர்களே, அகமும் புறமும் கொண்டு அறத்தோடும் மரத்தோடும் வீரத்தோடும் வீரத்தமிழன் வாழ்ந்தது அன்னைக்கு இருந்த காலகட்டம். இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பார்ட்டி. எதை கேட்டாலும் வேர் இஸ் த பார்ட்டி? அட எங்கள் வீட்டில் பார்ட்டி. அட வேர் இஸ் த பார்ட்டி? அட உங்கள் வீட்டில் பார்ட்டி. பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி, எதை எடுத்தாலும் பார்ட்டின்னே இன்னைக்கு இருக்கு. அதை விட செருப்பு வாங்குறதுக்கு பார்ட்டி கேட்கறானோமா? அறமும் மரமும் ஒன்றாக இருந்தது ஒரு காலகட்டம். மரம் என்றால் வீரம். இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? வீரத்துக்கும் வெறிக்கும் வித்தியாசம் தெரியாத காலமாக மாறிவிட்டது. வெறி பிடித்து அலைவது காலமா? யோசிச்சு பாருங்க. வெறி பிடித்து இன்னைக்கு மனிதன் அலைகிறான். மரப்பாச்சி பொம்மைக்கு கூட சேலை கட்டி பார்த்த மரத்தமிழன் வாழ்ந்தது நம் காலகட்டம். ஆனா இன்னைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையே கிழிச்சு விட்டுட்டு இதுதான்டா பேஷன் சொல்றமே, இது நாகரிகமா? யோசிச்சு பாருங்க. அங்கங்கேயும் கிழிஞ்சிருக்குங்க. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிட்டா ஆத்தா ஊசி நூலை வச்சு தச்சு போட்டு விட்டு அரசு பள்ளியில் போய் படித்த தலைமுறை நாங்கள். இன்னைக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுட்டு கிழிக்கலன்னா தான் கேவலன்னு சொல்கிறாங்களே, இந்த நாகரிகம் இந்த நாட்டுக்கு தேவையா? இது வாழ்க்கை செழுமையுறுமா? அவங்க சொல்கிறாங்க, அக்கா மாதிரி புடவை கட்டிக்க முடியாது. நீங்கள் இப்படி ஒரு புடவையை கட்டிட்டு இப்படி வீதியில் வந்து பாருங்க. ஒரு காலத்தில் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். இன்னைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு அதை கிழிச்சு விட்டுக்கிட்டு தெருவா திரியணும். அதுலேயும் சொல்கிறார்,
இங்க இருக்கிறப்ப மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கல்யாணம் ஆயிடும், புருஷன் வந்துருவான், புருஷன் வந்துட்டா பிள்ளைக்குட்டி வந்துடும், பிள்ளைக்குட்டி வந்துட்டாலே தொல்லை வந்துருமா. எங்க ஒரு பெத்த அப்ப இந்த வார்த்தை சொல்லலாமா? குழந்தை என்பது வாழ்க்கையின் வரம் நடுவர் அவர்களே. குழந்தை என்பது குடும்பத்தின் செல்வம் நடுவர் அவர்களே. குழந்தை என்பவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அதிலையும் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதரிகள், உலகத்துல யாருக்கு தெரியுமா பெரிய சந்தோஷம்? பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பாவுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட உலகத்துல யாருக்காவது சந்தோஷம் உண்டாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. என் அப்பன் ஏழையாக இருக்கலாம், அன்றாடம் காட்சியாக இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே தங்கள் மகள்களை இளவரசியாகவே வளர்ப்பவர்கள் எங்கள் அப்பா அம்மார்கள். உலகத்துல எங்களுக்கு யாரும் ராஜா கிடையாதுங்க. எங்க பெத்த அப்பாவை தவிர இந்த உலகத்தில் யாருமே அழகன் கிடையாதுங்க எங்களுக்கு, தெரியுமா? அந்த பொம்பளை பிள்ளை அதுல சொன்னாரு 5 லட்சம் ரூபா காசு கொடுத்தாங்களாம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாராம் 5 லட்சம் ரூபாய்க்கு. பார்த்துட்டு போட்டோம், 5 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கட்டும், முகத்தை தானே நீ பார்க்க முடியும். புள்ள தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து படுத்தா என் வீட்டு பொம்பளை பிள்ளை குடுகுடுன்னு ஓடி போகும், ஒரு தைல பாட்டில் எடுக்கும், தைலம் இருக்கோ இல்லையோ அப்பாவை மடியில் படுக்க வச்சு தைல டப்பாவை எடுத்து விரலால தேய்ச்சி அப்பா நெத்தியில தடவி விடுவாளே, அந்த உணர்வுக்கு ஈடு உங்க 5 லட்சம் ரூபா கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்த உறவே. இந்த மகளுக்கு இருக்கிற பாசம் இதெல்லாம் என்னைக்கு இருந்துச்சு? அன்னைக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. தமிழன் வீசுகிற காற்றுக்கு கூட பேர் வச்சு பெருமைப்பட்டது அந்த காலம். வடக்கிருந்து வீசுகிற காற்றை வாடை காற்று என்றான், கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றை கொண்டல் காற்று என்றான், மேற்கில் இருந்து வீசிய காற்றை கோடை காற்று என்றான், தெற்கில் இருந்து வீசிய காற்றை தென்றல் காற்று என்று காற்றுக்கு கூட பெயர் வைத்தவர்கள் அன்றைய தமிழர்கள். ஆனா இன்னைக்கு அந்த காற்றைய நச்சுத்தன்மையாக்கிட்டுல இன்னைக்கு அலையிறோம். டெல்லியில் புகை மண்டலம் காற்றுல தான் நம்ம ஊதி ஊதி காற்றையே ஊதிட்டு இருக்கிறோமே, சுருளாக புகையை விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறோமே. இது நவீனமா? புதுமை வேண்டுங்க. ஆனால் அந்த புதுமையின் பழமை நினைந்திருக்கிற போது தான் அந்த புதுமை கூட நல்லா இருக்குங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. பாசத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் பாசத்தில் உழவு மாட்டை கூட உறவாய் நினைத்தது அந்த காலம். உழவு மாட்டை கூட உறவாய் நினைத்தது அந்த காலம். இன்றைக்கு உறவை கூட உழவு மாடாக்கி காசு காசு காசுன்னு அலைய வைப்பது இன்றைய காலகட்டம் இல்லையா? மறுக்க முடியுமா? என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துலன்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், பாசனத்துக்காக இது டெல்டா மாவட்டம், எங்கள் கடைமடை பகுதி. இங்கே அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளில் 90% பிள்ளைகள் விவசாய குடும்பத்து பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழா நான் கேட்குறேங்க, பாசனத்திற்காக கல்லணையில் காவிரியை கட்டி தண்ணீரை தேக்கி வைத்தது அன்றைய பரம்பரை. ஆனால் இன்றைக்கு குடிக்கிற தண்ணியை கூட பாட்டில்ல கொண்டு வந்து வச்சுட்டோமே, இதுதானே இன்னைய நவீனம். மறுக்க முடியுமா? நாம இன்னைக்கு காசுக்கு தண்ணி கூட விற்கிற நிலைமைக்கு ஆகி போயிடுச்சு. விருந்தோம்பல் ஒரு காலத்தில் எப்படிங்க விருந்தோம்பல் தமிழர்கிட்ட இருந்துச்சு? பழமையில் எப்படி விருந்தோம்பல் இருந்தது? வந்தவனுக்கு இலை, வராதவனுக்கு ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். வந்தவனுக்கு இலை, வராதவருக்கு உலை, வாசல்ல தின்ன, கொல்லையில் தென்னை வந்தவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் நீர் கேட்டவர்களுக்கு மோர் கொடுத்த பரம்பரை நம் முன்னர் பரம்பரை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? பஃபே சிஸ்டம். தட்டை தூக்கிட்டால ஒரு காலத்தில் தட்டை தூக்கிட்டு யாருங்க வருவா? யோசிச்சு பாருங்க. தட்டை தூக்கிட்டு யார் வருவா? இன்னைக்கு எல்லாரையும் பிச்சைக்காரர்களாக்கி தட்டை தூக்கிட்டு அலைய வைக்கிற பஃபே சிஸ்டம் இன்றைய சிஸ்டம் இல்லையா? நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இன்னும் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு வந்திருக்கு மிட் நைட் பிரியாணி. இன்னைக்கு என்னது? மிட் நைட் பிரியாணி. 12 மணிக்கும் 1 மணிக்கும் பிரியாணியை திங்கிறிய, குடலுக்கு சேருமா அது? அது எங்கம்மா கிடைக்குது? எல்லா ஊர்லயும் கிடைக்குதாங்க. நம்ம ஊர்ல இல்ல. நம்ம ஊர் நல்ல ஊர் கிடைக்காது. ஒன்று தெரியுங்களா?
இந்த மிட்நைட் பிரியாணி என்று இந்த உணவு கலாச்சாரம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம் பிள்ளைகளுக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைய நவீனம். உணவு திருவிழான்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த உணவு திருவிழாவில் யோசிச்சு பாருங்க, தட்டை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அலையிறோமே, இது இன்றைய நாகரிக வளர்ச்சியா? கணிப்பொறி இல்லாத காலத்தில் கூட கடற்கரை மணலில் நேரத்தை கணக்கிட்டது அன்றைய நிலைமை. இன்றைக்கு கணிப்பொறியிலேயே காலத்தை மூழ்கடித்து கொண்டிருக்கிறோமே, இந்த நவீனம் இன்றைக்கு தேவையா? வைத்தியம், சித்தர்களின் வைத்தியத்தை அழகாக இயற்கை வைத்தியம் கொண்டது நம்முடைய பரம்பரை. இங்கே செவிலிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். சித்தர்களின் வைத்தியத்தை சித்த வைத்தியமாக்கி வைத்திருந்தோம் நாம். இன்றைக்கு 1000 கனவுகளோடு, 1000 எண்ணங்களோடு, 1000 ஆசைகளோடு மருத்துவ கல்லூரி படிக்கச் சென்றவளின் கனவும் நசுக்கப்பட்டது, கற்பும் நசுக்கப்பட்டது, உயிரும் நசுக்கப்பட்டது. இதற்கு விடை இந்த நாகரிகம் தர முடியுமா? என் செவிலிய பெண்கள் எத்தனை வயிறெறிந்து உட்கார்ந்திருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அத்தனை கனவுகளும் நசுக்கி எத்தனை போராட்டங்கள் நடத்தினோம், விடை கிடைத்ததா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த நாகரிக வளர்ச்சி தானே. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தந்தவர்கள் அன்றைய பரம்பரை. ஆனால் இன்றைக்கு பெத்த தாய்க்கு நீ தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடு, நான் பொங்கலுக்கு புடவை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி 10 நாளைக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோமே, இது நாகரிகமா? எத்தனை எத்தனை கேள்விகளை உங்கள் முன்னால் அடுக்க முடியும். நிறைவாக இப்படி கேட்டு முடிக்கிறேன். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு சரிகமப்பா நிகழ்ச்சி வருதுல்ல, எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ பாட்டு பாடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பிள்ளைங்க அவ்வளோ பாட்டு பாடுறப்பையும் உங்கள் அத்தனை பேருக்கும் பிடித்த ஒற்றை குழந்தை யாரு? திவினேஷ். ஏன் திவினேஷை பிடிக்குது? எடுக்கின்ற ஒவ்வொரு பாடலும் எங்கள் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல், எங்களுடைய அற்புதமான கவிஞர்கள் தந்த அத்தனை பாடல்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைய தலைமுறை. ஆனால் எடுக்கிறது அன்றைய பாடல் என்று சொன்னால் என்றைக்குமே பண்பாட்டையும் பக்குவத்தையும் பாரம்பரியத்தையும் பாசத்தையும் அழகாக கொடுப்பவர்கள். வேர்களாக இருக்கக்கூடிய பழமை, விழுதுகளாக இருப்பது புதுமை. மரத்திற்கு விழுது வேண்டும், ஆனால் வேர் சரியாக இருக்கும் வரைதான் விழுது கூட நிற்க முடியும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிரிலே இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த பாட்டு போட்டியில் யார் வெற்றி பெற்று இறுதி போட்டியிலே பாடுகிற பாட்டு என்று சொல்லுகிற பொழுது அது பழைய பாடலை பாடிதான் பரிசு பெறுகிறார்கள். அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் சகோதரி வேம்பு அவர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த மேடையில் இருக்கிறார். அண்மையில் பன்னாட்டு பேச்சு போட்டியில் பல நாட்டு பேச்சாளர்களோடு பேசி முதல் பரிசை பெற்ற என் அருமை தங்கை பிரீத்தி அவர்கள் வருகிறார். நல்லா கைத்தட்டி. சங்கத்தில் பிறந்தவளே, புது சரித்திரங்கள் கண்டவளே, சிங்கநகர் தமிழர்களால் சீரிழமை குன்றாத செந்தமிழே, இந்த மன்றத்தில் நடைபோடும் மா தமிழே, உன் தென்றல் நடையழகை ஏழை என்னாவில் சிறிது திருப்பிவிட வாருமம்மா என்று தாய் தமிழை வணங்கி, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இரு அணியிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேச்சாளர் அறிஞர் பெருமக்களே, இந்த ஆண்டவர் கல்வி குடும்பத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை சொந்தங்களே, தேவதைகள் பொதுவாக பறந்து வருவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன், தேவதைகளால் நடந்தும் வர முடியும் என்று. தேவதைகளாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களே, இவர் அது அங்கேருந்து வந்து ஐஸ்வர்யா ராய் இருந்துச்சு, வேல் நாச்சியார் இருந்துச்சு, நீ வந்து அங்கே மொத்தத்தில் 8ஆப்பில் இருக்கிறவங்கள பொம்பளை பிள்ளையா பாருங்க. நான் சொல்கிறேன், எதிரில் அமர்ந்திருக்கிற பொம்பளை பிள்ளைங்களே அப்படின்னு சொல்ல கைத்தட்டாது. ஏன் தெரியுமா? இன்னமும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மாயை இருக்குது. தம்மை அழகாக வர்ணிக்கிறதுக்கு தான் கைத்தட்டணும், ஒரிஜினலை சொல்கிறத கேட்கறது இல்லைங்கிறது தான் இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற பெரிய குறையே. நடுவர் அவர்களே, அழகைத்தான் வர்ணிக்க முடியும். ஆமாம், அதனால தான் வர்ணிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருந்து நான் என்னமோ என்ன வர்ணிக்க சொன்ன மாதிரி, நான் அழகுங்கிறது 8ஆப்பில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். நான் அழகு தானே. என்ன ஜெகனு?
உலகெங்கிலும் இருந்து மதிமுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக எங்கள் பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ரசிக பெருமக்களும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அருமையான ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. பழமையா புதுமையா, இதுதானே பிரச்சனை. உண்மையாகவே எங்க அக்கா வேம்பு அக்கா வந்து பேசிய பிறகு அவசரப்பட்டு நான் இந்த பக்கம் உட்கார்ந்துட்டோன்னு கூட யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் எனக்கு புரிஞ்சது. நடுவர் அவர்களே, என்ன உண்மை? அக்கா பேசுனதெல்லாம் சந்தோஷம்தான், பேசுனதெல்லாம் நியாயம்தான். ஆனா தொடக்கத்தில் பேசுகிற போது உங்களை எல்லாம் பார்த்து நயன்தாரா, த்ரீஷா என்று இந்த கால நடிகைகளை பற்றி சொன்னார்களே தவிர ஏன் சரோஜா தேவி, ஏன் பத்மினின்னு அவங்க சொல்லலைங்கிறதான் எனக்கு புரியல. அப்ப உங்களுக்கும் புதுமை தேவை. இல்லைம்மா, நயன்தாரா திரிஷாலாம் அதிகமாக இருக்கு, சரோஜா தேவி பத்மினி எல்லாம் கம்மியாக இருக்கு. பாருங்க நடுவர்களை, எண்ணிக்கையில் கூட புதுமை தாங்க அதிகமா இருக்கு. இதுல வேற சங்கம் வைத்து நாங்கள் எல்லாம் தமிழ் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதை மறுக்கலைங்க. சங்கம் வச்சு உள்ளூருக்குள்ள நீங்க தமிழ் வளர்த்தீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் உலக அரங்குல தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் வானொலியில் தமிழுக்கென்ற தனி பிரிவே இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் எங்களுடைய இளைஞர்கள். நடுவர் அவர்களே, ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் அவர்கள் ஒரு கவிதையை எழுதுகிறார். நான் செத்து கொண்டிருந்தேன், யாரோ என்னுடைய தாய் மொழியில் பேசுவதை நான் கேட்டேன், நான் பிழைத்து கொண்டேன் என்று அந்த கவிஞர் எழுதுகிறார். அந்த வகையில் இன்னைக்கு தமிழுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்திற்கே தன்னுடைய புதுமைகளால் பெருமை தேடி கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு பழமையே என்ன உருட்டு, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணுங்க. இந்த உலகத்திலேயே யாருக்கு கவலை இருக்காதுன்னா பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு கவலை இருக்காதான். அது எந்த காலத்தில்? இந்த காலத்தில். உங்கள் காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களும் நிம்மதியாக இருந்தது கிடையாது, அந்த பிறந்த பொம்பளை பிள்ளையும் நிம்மதியாக இருந்தது கிடையாது. எப்படி தெரியுங்களா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர், இது உண்மைங்க, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1 வயது பொம்பளை பிள்ளையும் விதவைகள் பட்டியலில் இருந்தார்கள்னு சொன்னால் அந்த 1 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, யார் தன்னை அடிச்சான்னு சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட 1 வயது பெண் பிள்ளைகளும் விதவைகளாக இருந்தது உங்களுடைய பழைய காலம். இன்னைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் ஏறி மிதிச்சு சிங்க பெண்களாக வலம் வருகிறார்களே எங்களுடைய பெண்கள், அதுதாங்க புதுமையான காலம். இதுல அகம் புறம்னு சொல்லி பிரிச்சு வச்சாங்களாம். நீங்க அகத்தையும் புறத்தையும் மட்டுமாங்க பிரிச்சு வச்சீங்க? செய்யற தொழிலின் அடிப்படையில் மக்களையே பிரிச்சு வச்சீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் சொல்லி புரிந்து வாழக்கூடிய தலைமுறை இன்னைக்கு புதுமையான தலைமுறை இல்லையா? இதுல போறப்ப வேற சொல்லிட்டு போறாங்க, நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுக்கிட்டு சுத்துறீங்களே, இது நியாயமா? அக்கா, அருமையான கேள்வி, ஆனால் தப்பான இடத்துல கேட்டுட்டீங்க. நீங்கள் சொல்லுற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுட்டு போகிறது 5% மக்களாக வேணா இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைங்க மாதிரி 95% தமிழர்கள் இன்னைக்கும் நம்முடைய பாரம்பரிய அடையாளமான சேலையும் வேட்டியையும் தான் மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதுகிறார்கள்னு சொன்னால் அதுதாங்க புதுமையினுடைய மகத்துவம். இதில் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னும் வீடியோ காலு பக்கத்தில் இருந்து புள்ள தண்ணி மோந்து கொடுக்குற சுகத்தை அந்த வீடியோ கால் கொடுத்துருமா? தலைவலிக்குதுன்னு சொன்னால் அந்த தைலம் தேய்ச்சி விடுற அந்த ஆறுதலை வீடியோ கால் கொடுத்துருமான்னு கேட்டீங்க. உண்மையாகவே நான் ஒத்துக்கொள்கிறேன். நிறமாச கர்ப்பிணிங்க, அந்த மனைவியை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு காதல் இருக்கும். குழந்தை எங்க உதைக்குது, எப்படி வயிறு அசையுது, எப்போ வலி வரும், இப்படின்னு எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையிலே நின்று தன்னுடைய உயிரையே கொடுக்கிற ராணுவ வீரர்கள், அவர்களுக்கு நீங்க சொல்லுறீங்களே வீடியோ கால் என்ன கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் உயிரோடு இருக்கிறேங்கிற தன்னுடைய இருப்பை பதிவு செய்கிறதே அந்த வீடியோ கால் தானங்க. இதுல எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அக்காவுக்கு முன்னாடி எங்களுடைய எதிரணியினுடைய தலைவர் அவர்கள் வந்து பேசினார். மனைவி மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. மனைவி அந்த காலத்தில் மாமான்னு கூப்பிட்டாங்க, பாசமாக இருந்தாங்க. இந்த காலத்தில் மரியாதை கொடுக்கறது இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, நான் இந்த அரங்கிலே பதிவு செய்கிறேன், பேசுகிற வார்த்தையில் கிடையாதுங்க வாழ்க்கை, பேசுகிற வார்த்தையில் கிடையாது வாழ்க்கை, வாழுற வாழ்க்கையில் தாங்க இருக்கு உண்மையான அன்பு. எப்படி தெரியுமா?
வடநாட்டில் ஒரு மாரத்தான் நடக்குது நடுவர் அவர்களே. 5 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். விளையாட்டு வீரர்கள் ஓடுறாங்க, மாணவர்கள் ஓடுறாங்க, குழந்தைகள் கூட ஓடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 50 வயசு தாண்டிய பெண்மணியும் ஓடுகிறார். எல்லாரும் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிற போது அவர்களை எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு அந்த அம்மா ஜெயிச்சிருதுங்க. போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா ஓடுனதான் ஓடுனீங்க, ஒரு ஷூவை போட்டுட்டு ஓடக்கூடாதா? இந்த பாருங்க காலில் கல் முள்ளெல்லாம் குத்தி ரத்தமாக கசியுதேன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பார்க்கிற உங்களுக்கு ஓடுன என்னுடைய வெற்று கால்களும் காலில் குத்திய முள்ளும் கசிந்து விழுந்த இரத்த துளிகளும் தான் தெரிந்தது. ஆனால் ஓடிய எனக்கோ அங்க ஆஸ்பத்திரியில பணம் கட்ட முடியாம உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற என் கணவனின் உயிரும் அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்க என்னுடைய தாலியும் தான் தெரிஞ்சதுன்னு சொன்னா, விட்டு கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல வாழ்க்கை, எந்த ஒரு சூழலிலும் விட்டுட்டு போகாம வாழ்றதான் வாழ்க்கை என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைஞ்சது இந்த புதுமையான காலம். இதுல வேற பாட்டிகள் தான் கிராமத்தினுடைய சிசிடிவிக்கள். எங்க பாட்டிங்க இருக்கிற வரைக்கும் ஊர்ல ஒரு தப்பு நடக்காது தெரியுமா? பாட்டி சிசிடிவி கேமராவை மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. ஒரு ஊர்ல குடும்பத்தை பிரிக்கிறது எப்படிங்கிற கோர்ஸை, ஒரு ஊர்ல குடும்பத்தை பிரிக்கிறது எப்படிங்கிற கோர்ஸை அந்தந்த ஊர்ல இருக்க கிழவிகள்கிட்ட தான் கத்துக்கணும். 2 கிழவிக உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு 2 குடும்பத்தோட வரலாறு தண்டவாளத்துல போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எங்களுடைய வருத்தமாகவும் இருக்கு. அந்த காலத்து டாக்டர் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்து டாக்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காரு. உண்மையாவே சொல்லட்டுங்களா, ஒரு கட்டம் வரைக்கும் பச்சளையை வச்சு வைத்தியம் பார்ப்பாங்கங்க. அதுக்கு பிறகு முடியலைன்னா திருநீரை பூசி விட்டுட்டு எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துப்பான்னு சொல்லி கை கழுவி விட்டு போனவர்கள் அந்த கால டாக்டர்கள். ஆனால் இன்னைக்கு உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் சரி, உயிர் போகிற அளவு அவசரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிருக்கே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா கூட களத்திலே நின்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல இருந்து இந்த கால மருத்துவர்களை நீங்க குறை சொல்லலாமாங்க? ஏங்க இன்னைக்கு டெல்லியில வந்து புகை மண்டலம் இருக்குன்னு சொல்லி குறை சொல்லுறீங்களே, எங்களுடைய பிள்ளைகள் மாறிக்கிட்டு வராங்க. முதல்ல பிறந்த நாள்லாம் என்ன கொடுப்போம்? ஒரு gift கொடுப்போம், ஒரு பொம்மை வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், ஒரு கல்லூரியில் பரிசு வாங்கின பிள்ளைக்கு பாராட்டு தெரிவிக்கிற விழாவாக இருந்தாலும் கூட மரக்கன்றுகள் வழங்குகிற பாரம்பரியத்தை மீண்டும் இந்த மண்ணிலே எங்களுடைய இளைஞர்கள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த புதுமையெல்லாம் பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இதில் போராடுகிறோம். ஒரு காலத்தில் நமக்கு எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் போராடுகிறோம்னு சொல்லி குறையா சொல்லிட்டு போறாங்க. எதையும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்று ஒதுக்கி வைத்தது பழமை. எனக்கு கிடைக்க வேண்டியது நியாயமான முறையில் கிடைக்கலனா தெருவில் இறங்கி போராடியாச்சும் என்னுடைய உரிமையை மீட்டுக் கொள்வேன் என்கிற நெஞ்சுரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க புதுமை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டா அவர்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுத்து இன்னொரு உயிரை வாழ வைக்க முடியும் என்கிற புதுமை வந்தது இந்த காலத்துல தான். இன்னைக்கு கூகுள் பே பத்தி சொன்னாங்க, இருந்த இடத்துல இருந்து டிக்கெட் புக் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எல்லா நவீனங்களும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்திலே நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆடு வளர்க்குறவனை நம்பாதுங்க, அறுக்கிறவனை தான் நம்பும். காரணம் அறியாமை. மான் என்னதான் அழகா இருந்தாலும் புலி அதை ரசிச்சு பார்க்காது, புசிக்கத்தான் பார்க்கும். காரணம் ஆணவம். தவளை தான் போடுகிற சத்தத்தினாலேயே பாம்புக்கு இரையாக மாறிவிடும். காரணம் வாய்க்கொழுப்பு. கொட்டினால் கொன்று விடுவார்கள் என்று தெரிந்தும் தேள் கொட்டும். காரணம் அவசரம். இப்படி அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, அவசரம், இந்த 4ம் தான் மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரிகள். இந்த 4ஐயும் தவிர்த்து புதுமைகளை ஏற்று புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்று கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் எங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்து, வாழ்க்கையில் செம்மைப்படுவதற்கு பெரிதும் துணை நிற்பது பழமையின் பெருமைகளா புதுமையின் நவீனங்களா என்கிற பொருள் பொதிந்த இந்த பட்டிமன்றத்தில் மிகச் சிறப்பாக வாதிட்டிருக்கிற எனது அருமை மரியாதைக்குரிய பேராசிரியர்
தமிழஞ்சன் அவர்களே, அருமை தங்கை வேம்புபாலா அவர்களே, அருமை சகோதரர் கரூர் முரளி அவர்களே, அருமை தங்கை பிரீத்தி அவர்களே, இந்த 4 பேருடைய விவாதம், இந்த 4 பேருடைய வாதம் 4 திசைகளிலும் இந்த பட்டிமன்ற தலைப்பை பயணப்பட வைத்திருக்கிறது என்பது எதிரிலே கேட்டிருக்கிற உங்கள் அத்துணை பேர் கைத்தட்டல்களினால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு தலைப்பை எப்படி அணுக வேண்டும் என்கிற ஆற்றல் வேண்டும். எதிரிலே தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரி அரசியலிலும் இலக்கியத்திலும் பொதுப்பணியிலும் சிறப்பாக ஈடுபட்டிருக்கிற குடியாத்தம் புவியரசி உள்ளிட்ட எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் போன்ற அனுபவஸ்தர்களோடு இந்த தலைப்பை அணுகி இருக்கிறோம். ஒரே ஒரு கோடு தான், அது இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. வாழ்க்கையில் வாழ்வதற்கு என்று நான் கேட்கவில்லை. வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு, வாழ்க்கையை செம்மையாக வாழ்வது என்பது வேறு. எல்லோரும் வாழ்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் வாழ்வது வாழ்க்கையால் யோசிக்கணும். இங்கே கேட்பதற்கும் பேசுவதற்கும் நாம் பயன்படுத்துகிற பல்வேறு நிலைகளில் எல்லோருக்கும் உதவுகிற ஒரு மொழியை பழமையின் பெருமை சொல்லுகிற பொழுது எப்படி இருந்தது, இன்றைக்கு புதுமையின் நவீனத்தில் அந்த மொழி எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு அடையாளம், ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது அவன் உடுத்தி இருக்கிற உடையில் இல்லை. என் தங்கை வேம்பு அதை தெளிவாக சொன்னார். ஊருக்கு பொதுவாக இருக்கிற ஒரு குளத்தில் ஆணும் பெண்ணும் குளிக்கிற பொழுது எந்த விதமான பாலியல் சீண்டலும் இல்லாமல் பண்பாட்டோடு வாழ முடிந்தது. இன்றைக்கு அந்த சூழல் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை என்ன தெரியுமா? வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சொல் எது தெரியுமா? எதிரிலே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன். முரளி பெருமையோடு சொன்னாரே, உங்களை பார்க்கிற பொழுது என் மகளாக பார்க்கிறேன். அந்த மகளாக பார்ப்பது மட்டுமல்ல, என் சகோதர சகோதரிகளே, இந்த தமிழினத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? நம்மளை பெத்தவளையும் அம்மான்னு சொல்லுவோம். நம்மளை பெத்தவளையும் அம்மான்னு சொல்லுவோம். ஒரு வயசு தாண்டுகிற பொழுது நம்ம கூட பிறந்த அக்காவையோ தங்கச்சியோ கூப்பிடுற பொழுது கூட ஏமா இங்கே வாமா போமான்னு அக்கா தங்கச்சியும் அம்மாவாக பார்ப்போம். அடுத்து நம்மை நம்பி நம்மளோடு பக்கத்தில் வந்து தாலி கட்டி அமர்ந்திருக்கிற மனைவியை கூட இங்கே வாமா போமான்னு சொல்லுவோம். அதை தாண்டி தனக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தால் என்னை பெற்ற அம்மா என்று தன்னுடைய பெண் உறவுகள் அத்தனையையும் அம்மா என்று அழைக்கிற ஒரே இனம் நமது தமிழினத்தை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது. ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு உறவுக்கு ஒரு பெயர் உண்டு. என்றைக்கும் அம்மாவை மம்மி என்று அழைத்தவன் தன் சகோதரியை பார்த்து சிஸ்டர் என்று சொல்லுவானே தவிர அவளை மம்மி என்று சொன்னதில்லை. நான் ஆங்கில மொழிக்கு எதிரி அல்ல, அடுத்த மொழிக்கு எதிரி அல்ல. ஆனால் நமது மொழியில் இருக்கிற பெருமை நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? ஒரு மொழியை வாழ்த்தி ஒரு பாடல் வருகிறது. முறைப்படி 10 மணிக்கு நீங்களெல்லாம் அந்த கீழே அரங்கத்திலே கூடியிருந்தீர்களே, உண்மையிலே நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு கல்லூரி அரங்கத்துக்குள் கட்டுப்பாடாக பெண்கள் நின்று தமிழ்தாய் வாழ்த்து தொடங்கி இன்றைய தகவல் சொல்லி நாளைய தலைமுறைக்கு செய்தி சொல்லி அது அத்தனையையும் எந்த விதமான புறக்கணிப்பும் இல்லாமல் அமைதியாக நின்று கேட்ட கட்டுப்பாடு நிறைந்த கண்ணிய கல்லூரி நமது நாகை ஆண்டவர் கல்லூரி தான் என்பதை நீங்கள் நிரூபிச்சிங்க.
அந்த அரங்கம் தொடங்குவதற்கு முன்பு பாடுகிறோமே, அந்த பாட்டிற்கு பெயர் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று பெயர். எந்த நிகழ்வு தொடங்குகிற பொழுதும் பாடி தொடங்க வேண்டிய வாழ்த்துக்கு பெயர் தமிழ்த்தாய் வாழ்த்து. ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்து வந்தது தெரியுமா? 1971 வரை இந்த நாட்டில் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு வாழ்த்து. இப்பொழுது இது ஆண்டவர் கல்லூரி நடராஜன் நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு பிடித்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கின் மெய்ப்பொருளாவது நாதநாம நமச்சிவாயவே என்ற இறை வாழ்த்தை பாடி நிகழ்ச்சி தொடங்குவார். இதுவே நமது பக்கத்தில் இருக்கிற புனித ஆரோக்கிய அன்னை கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கோ போனால் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று சொல்லி கர்த்தரை வணங்கி அங்கே நிகழ்ச்சி தொடங்கும். அருகிலே இருக்கிற நாகூருக்கு போனோம் என்று சொன்னால் அல்லல்லாக இஸ்மாயில்லாக தாயில்லாக வரகத்துல்லாக என்று சொல்லி அவர்களுடைய இறை செய்தியை சொல்லி நிகழ்ச்சி தொடங்கும். ஒரே மாநிலத்தில் ஒரே ஊரில் நடக்கிற வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு இனத்தில் வெவ்வேறு செய்திகளை சொல்லி ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிற ஒரு நிகழ்வை மாற்றி இந்தியா விடுதலை பெற்ற பொழுது தேசிய கீதமாக எது அறிவிக்கப்பட்டது தெரியுமா? நண்பர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் இந்தியா விடுதலை பெறுகிற பொழுது இராணுவ வீரர்கள் பாடிய ஒரு பாடல்தான் இந்த நாட்டின் தேசிய கீதமாக மாறி இருக்க வேண்டும். அந்த பாடல் மாறாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அதையும் தாண்டி இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடலை இந்திய தேசிய கீதமாக எல்லோருக்கும் சொன்னதற்கு காரணம், பல்வேறு இடங்களில் பல இனத்தையும் உள்ள எல்லோருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இது இந்தியா என்பதற்காகத்தான் ஜனகண மனகதி என்கிற சொல் தேசிய கீதமானது. இல்லை என்றால் ஜாகே ஜஹாங்கீர் அக்ஷா என்ற பாடல்தான் தேசிய கீதமாக மாறியிருக்கும். அது இராணுவ வீரர்களுக்கு விடுத்துவிட்டு மக்களுக்கு இனம் மொழியை சேர்க்கிற ஒரு பாடலை தேசிய கீதமாக மாற்றினார். தமிழ்நாட்டில் எல்லா மேடைகளிலும் பல பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பாடல் இந்த நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக மாறியது. அந்த பாட்டு தான் இன்று நீங்கள் பாடிய நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் என்று தொடங்குகிற அற்புதமான பாட்டு. ஒரு வாழ்த்து பாட்டு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இங்கே நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லுகிற பொழுது கூட நான் தமிழஞ்சன் அவர்கள் பேசுகிற பொழுது கூட கவனிப்பேன். எப்பொழுதும் அவர் சென்னை தமிழிலே பேசுவார் இல்லையா? அந்த சென்னை தமிழில் பேசுகிற பொழுது ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற மேடையில் கூட அவரை மீறி வசையான சொற்கள் வந்தால்தான் அவர் சென்னை தமிழ் இல்லையா? இந்த நாக்காளியை நவுத்தணுங்கிறது கூட சொல்லலை, இந்த நாக்காளியை வலிச்சு விடுங்களேன்னாரு. எனக்கு இதை எப்படா வலிச்சு விடுறது? இல்லை தண்ணியும் ஊற்றலையே, ஒன்றும் ஊற்றலையே. அப்புறம் தான் தெரியுது வலிச்சு விடுங்கன்னா இழுத்து விடுங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் வலிச்சு விடுங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் அது ஒரு வசை சொல். அது வலித்து விடுதல் என்பது ஒரு வசை சொல். ஆனால் சென்னையில் வசை சொல் தான் அவருக்கு இசை சொல் இல்லையா? ஒரு வாழ்த்து மேடையில் வசை சொல்லை சொல்லுகிறோமே என்கிற எண்ணம் ஒரு தமிழனுக்கு வரக்கூடாது. இங்கே இருக்கிற என் இளைய தலைமுறைக்கு சொல்லுகிறேன், ஒரு தமிழ் மொழியை வாழ்த்துவதற்கு எடுத்த பாடலில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அதற்கு இடையிலே 2 வரிகளை சேர்க்கிறார். ஆரியம் போல் உலக வழக்கு ஒளிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை திறமியந்து வாழ்த்துதுமே என்று எழுதியிருந்தார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இந்த பாட்டை தேர்ந்தெடுத்த தமிழாய்ந்த தமிழ் முதல்வர் ஒரு மொழியை வாழ்த்துகிற பொழுது இன்னொரு மொழியை வசைபாடுதல் வாழ்த்துதலுக்கு மரபில்லை என்று சொல்லி ஆரியம் போல் உலக வழக்கு ஒளிந்து அழிந்து சிதையா உன்
என்கிற வரை இருக்கிற எழுத்துக்களை எடுத்துவிட்டு உன் சீரிழமை திறமியந்து வாழ்த்துதுமே என்று வசைபாடிய மொழியை நீக்கிவிட்டு என் மொழியை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று தமிழ்த்தாய் வாழ்த்தை சீரமைத்த பெருமை இந்த தமிழகத்தில் 5 முறை முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் என்கிற ஒரு தமிழறிஞருக்கு மட்டும்தான் உண்டு. இது பழமையின் பெருமை இல்லையா? ஒரு மொழியை சொல்லுகிற பொழுது கூட அடுத்தவன் மனசு துன்பப்படக்கூடாது. தமிழன் வாழ்க்கை அதுதான். நண்பர்களே, புதுமை மிகச்சிறந்த ஒன்று. என் தங்கை பிரீத்தி கேட்டது, உடையை கிழித்து போடுவது நாகரிக குறைவு என்று. உடையே இல்லாமல் தான் என் பாட்டி வாழ்ந்தாள் இல்லையா? ரவிக்கையே போடாமல் இருந்தா, ஆனால் மானத்தோடு இருந்தா. ஆனால் இன்னைக்கு ரவிக்கையிலேயே எவ்வளோ வித்தியாசம் வந்து விட்டது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போடுகிற ரவிக்கை உங்களது மானத்தை மறைப்பதற்கு தானே. அதில் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் என் மனைவி, நான் அடுத்தவங்களாம் சொல்ல மாட்டேன், என் மனைவி என் அண்ணன் பையனுக்கு வர ஜனவரி 26 கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் மனைவி ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க. அந்த புடவையோட விலை வேம்பு கூட சொன்னிச்சு, இப்படிப்பட்ட மோசமான புடவை உலகத்திலேயே இருக்க முடியாதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான புடவை. அந்த மோசமான புடவையே 3000 ரூபா தான். எவ்வளவு? புடவையோட விலை 3000 ரூபா. அந்த புடவைக்கு என் மனைவி ரவிக்க தைக்கிறதுக்கு கூலி கேட்டால், ஏக்கா நீ கேளு அண்ணே, நீ கேளு, என் அண்ணி வச்சு கொடுத்தது வெறும் 3000 ரூபா புடவை. ரவிக்க கூலி எவ்வளோ தெரியுமா? ரவிக்க கூலி, ஜாக்கெட் தைக்கிறதுக்கு கூலி 7500 ரூபா. ஏண்டிங்கிறேன், அந்த சாரிக்கு ஆரி ஒர்க்கா. எப்படி? அந்த சாரிக்கு ஆரி ஒர்க்கா. ஆரி ஒர்க்கில் என்னடி பண்ண போகிறேங்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சலாக இருக்குது. நான் அந்த தையக்காரனை போய் பார்த்து கேட்டேன், ஏண்டா நீ போன மாதம் ஒரு ரவிக்க தைச்சி கொடுத்து வெறும் 300 ரூபா தானடா வாங்கிக்கிட்டு இந்த தடவை ஏண்டா 7500 ரூபா கேட்குறேங்கிறேன். அவன் உடனே சொல்கிறான், உனக்கு விவரமே தெரியலடா, இந்த தடவை அவன் மனைவிக்கு தைச்சி கொடுத்த புடவை, அந்த புடவைக்கு தைச்சி கொடுத்த ஜாக்கெட்டுக்கு பேர் ஆரி ஜாக்கெட்டுன்னு பேர். ஆமாண்டா, அந்த ஆரி ஜாக்கெட்டுக்கு என்னடான்னு, அந்த பழைய ஜாக்கெட்டுக்கு 300 ரூபா தான் கூலி, இந்த ஆரி ஜாக்கெட்டுக்கு ஆசாரி, கொத்தனார், சித்தாள் இவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து 7500 ரூபான்னா என்னடா பண்ணியிருக்கேன்னா, ஜாக்கெட்டில் ஜன்னலை வச்சு, ஜன்னலுக்கு கதவு வச்சு, கதவுக்கு ஒரு கயிறு வச்சு, கயிறுக்கு ஒரு முடிச்சு வச்சு, அந்த முடிச்சுக்கு 2 குண்டு வச்சு அதை பிடிச்சு. இதெல்லாம் எவன் கேட்டா? சார், நீங்கள் ஜாக்கெட்டில் கல் வைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற புருஷங்காரனுடைய வயிற்றில் கல் வச்சிருது, அதுக்கு வியாதிக்கு மருந்து இல்லை. நீங்கள் கண்ணாடி வைக்கிறீங்க, அவன் முன்னாடி போய் பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்கிறான், புலம்புறான், புடவை 3000 ரூபா, ஜாக்கெட்டுக்கு 7500 ரூபா. இது என்னடா சார்? பெண்கள் மட்டும் ஆடையில் இப்போலோ பெரிய வசதிக்கு வந்துட்டாங்கன்னு இல்லை, ஆம்பளை பையன், நான் பெத்த புள்ள, வேம்பு சொன்னதான் உண்மை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணியவன் யார் தெரியுமா பிரீத்தி? உலகத்திலேயே மிக 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 புண்ணியவன் யார் தெரியுமா? எவனெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பனோ அவன்தான் மிகப்பெரிய பெரிய 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 புண்ணியவான். ஆனால் உலகத்திலேயே பெரிய பாவி யார் சொல்லு? ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றவன் வெறும் பாவி, 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றவன் மகா பாவி. பேசிட்டு இருக்கிற நாகை நாகராஜன் மகா பாவி. ஏன்? எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை, லா காலேஜில் படிக்கிறான், சட்டக்கல்லூரியில் படிக்கிறான். 7ஆம் தேதி பிறந்த நாள். நான் உண்மையை சொல்கிறதுக்கு எப்பயும் வருத்தப்பட மாட்டேன். 7ஆம் தேதி பிறந்த நாள், திருச்சியில் இருக்கிறான், ஊருக்கு வரமாட்டேன்ட்டான். அப்பா ஜிபேல பணம் அனுப்புனான். அனுப்புகிறேன், எவ்வளோடா வேணும்? நான் பர்த்டே தானே கொண்டாட போகிறான். ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கல் வாங்கி கொடுத்துட்டு, ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லட்டு வாங்கி தருவான் போலக்கிண்டு 500 ரூபா அனுப்பவான்னு. அவன் உடனே கேட்டால் அதை அவங்க அப்பனுக்கு அனுப்புனான். ஏன்னு? அந்த ஆள் தான் காவி வெட்டி கட்டிட்டு அலைகிறான்.
எவ்வளோடா வேணும்னு சத்தியமாக சொல்கிறேன் நடராஜன்னு, 15,000 ரூபா கேட்குறான். ஏன்டா 15,000 ரூபான்னா, எடுத்த ட்ரெஸ்ஸு அது என்னமோ சொல்கிறானோ சார், ட்ரெண்டிங்கா, ட்ரெண்டிங் அண்டு பிராண்டிங்கா. அந்த பிராண்டிங் ட்ரெஸ்ஸு தான் எடுப்பானாம், ட்ரெண்டிங் ட்ரெஸ் தான் எடுப்பானா. அது மட்டும் 10,500 ரூபா ப்ளஸ்ஸு எங்கள் வைத்தறிச்ச 18% ஜிஎஸ்டி. ஆமாம், அவன் எடுத்த ட்ரெஸ்ஸு 10,000 ரூபா, அதுக்கு 18% ஜிஎஸ்டி, மொத்தத்துக்கு 12,000 கொடுத்தோட்டு 12,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு 3,000 ரூபாய்க்கு என்னடா பண்ணுறேங்கிற. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அந்த கேக்குக்கு பேர் பிளாக் ஃபாரஸ்ட்டு. இவன் போடுறான் ஒயிட்டாக இருக்குது. ஆமாம்மா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு மேலே ஒயிட்டாக இருக்குது. நான் தெரியாதனமாக ஃபோனில் கேட்குறேன், ஏன்டா நீ பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னியே, மேலே ஒயிட்டாக இருக்கேன்னு. அவன் உடனே சொல்கிறான், நீ போட்டிருக்க கண்ணாடியை கழட்டிட்டு பாரு, பிளாக் ஃபாரஸ்டெல்லாம் மேலே ஒயிட்டாக தான் இருக்கும், உள்ளார கருப்பாக இருக்கும், நாங்கள் வெட்டிக்கிறோம், நீ பணத்தை வெட்டுங்கிறான். நான்லாம் என் பர்த்டேக்கு பள்ளிக்கூடத்தில் படித்தப்ப பப்பர் மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் இருக்கும், 10 காசுக்கு 20 தருவான். அதை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா, அதுலேயும் பார்த்தேன்னு வச்சுக்க, நான் ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் படித்தது கோ எஜுகேஷன். அந்த கோ எஜுகேஷனில் அந்த பப்பர் மிட்டாய் கொடுக்குறப்பையும் அந்த பொம்பளை பிள்ளைங்க அன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மிட்டாய் எடுத்து வாயில் போட்டுக்கும். மிட்டாய் கூட மேட்சிங்காக இருக்கும். ஆனால் 15,000 ரூபாய் என் பையன் செலவு பண்ணான். நண்பர்களே, நான் ஒரு பிறந்த நாளைக்கு அவன் 15,000 ரூபாய் செலவு செய்ததை பெருமையாக சொல்லவில்லை. ஆனால் அந்த 15,000 ரூபாய் இருந்திருந்தால், பழமையில் நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிற பொழுது என்ன பழக்கம் தெரியுமா? எங்கள் அம்மா தமிழாசிரியை, தலைமை ஆசிரியை. இதே ஆண்டவர் கல்வி நிறுவனத்தில் முதலாக ஆண்டவர் கல்வி நிறுவனங்கள் தொடங்கிய பொழுது ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கும் கல்வியியல் கல்லூரிக்கும் தமிழ்துறை தலைவராகவும் முதல்வராகவும் பணியாற்றியது என் தாய் புலவர் மணிமேகலை என்பதில் எனக்கு பெருமை உண்டு. 2004லேருந்து 2009 வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த கல்வி நிறுவனம் முதலாவது கடற்கரை சாலையில் பெரிய தூண் வச்ச கட்டடத்தில் இருந்தப்ப எங்கள் அம்மா உழைத்த அந்த உழைப்பு. எங்கள் அம்மா என் பிறந்தநாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 10 திருக்குறள் புத்தகம் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ 10 திருக்குறள் மொத்தமே ₹1 தான். ஆனால் இன்றைக்கி அந்த பங்கு வரலையே. நீங்கள் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறது பெருசு இல்லை, ஆனால் அந்த பிறந்த நாளை உன் நண்பர்கள் மறக்காமல் இருக்க அவர்களுக்கு ஏதாவது சிறந்த பொருள் தரணும்ல. உலகத்திலேயே புத்தகத்தை தவிர சிறந்த பொருள் உலகத்திலேயே கிடையாது. அந்த புத்தகத்துக்கு மட்டும்தான் உன்னை உயர்ந்தவனாக மாற்ற முடியும். நண்பர்களே, இது பொங்கல் திருவிழா என்பதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை வாழ்வது என்பது பெரிதல்ல. நீங்கள் வசதியாக வாழுங்கள், செல்போனில் வாழுங்கள், தொலைக்காட்சியில் வாழுங்கள், தொலைத்தொடர்பிலேயே வாழுங்கள். ஆனால் அந்த வாழ்க்கை உங்களை செம்மைப்படுத்தி இருக்கிறதா என்பதை சிறிது யோசித்து பார்த்தால், நான் சொல்லுகிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், தொலைத்தொடர்பில் நாம் தொலை தூரத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் அதனால் தொலைத்த பண்பாட்டு சிகரங்கள் இன்னமும் இந்த பூமியில் படுத்து கிடக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பொங்கல் திருநாள் ஒன்றைக்கு எல்லோரும் பாவாடை தாவணி கட்டி அந்த பொங்கலை பானையில் வைத்து கொண்டாடுவதை இன்றைக்கு ட்ரெண்டிங்காக மாற்றிவிட்டோம் இல்லையா? ஒன்று சொல்லவா, நீங்கள்லாம் மருத்துவ மாணவிகள், எனக்கு ஒரு மருத்துவம் தெரியும். இன்றைக்கு ஒரு காலத்தில் குழந்தைகள் அதிகம் பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்று குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர் கருத்தரித்தல் மையம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லவா? பண்பாட்டோடு இருந்தால் கருத்தரித்தல் மையம் அவசியப்படாது. ஏன் தெரியுமா? பெண்கள் வயதுக்கு வந்தவுடன் பாவாடை தாவணி கட்ட வேண்டும் என்ற ஒரு பண்பாடு இருந்தது. பாவாடை தாவணி கட்டுவது என்பது பெண்களுக்கான அழகிற்கு அல்ல. ஒன்று புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாவாடையில் முடிச்சு போட வேண்டிய இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் முடிச்சு போட்டால், நீங்கள் மருத்துவ மாணவிகள் எடுத்து குறிப்பை படித்து பாருங்கள், பாவாடை கட்டுகிற பொழுது
எந்த இடத்தில் முடிச்சு போடுகிறோமோ அந்த இடத்தில் முடிச்சு போட்டு அந்த இடம் அழுத்தமாக இருந்தால் உங்களுடைய கருப்பையில் எந்த விதமான வியாதியும் வராது. வாழ்க்கையில் வளமான சந்ததிகளை பெற்றெடுக்க உங்கள் கருப்பையை வயதுக்கு வந்தவுடனேயே பாவாடை முடிச்சு என்கிற ஒரு சாதாரண பண்பாட்டு முடிச்சு உங்கள் வாழ்க்கையை தொடங்க வைக்கும். இன்றைக்கு மாறி போயிருக்குது, முடிச்சு போடுகிற இடம் மாறி போயிருக்கிறது. முடியாத பல விஷயங்கள் பெண்களுக்கு வியாதியாகி போயிருக்கிறது. உடுத்துகிற உடையிலேயே நமக்கு பண்பாட்டை சொன்னான், மருத்துவத்தை சொன்னான். இது எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் திருநாளின் பண்பாடு. அதுவரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நவீன கருவிகளால் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை செம்மை வாழ்க்கையாக மாற வேண்டுமென்றால் எங்கள் பாரதி சொன்னதை போல சந்திப்பெருக்கிற கலையும் உங்களுக்கு தெரிய வேண்டும், சந்திரனை போய் பார்க்கிற திசையும் புரிய வேண்டும், சமையல் கலையும் உங்களுக்கு தெரிய வேண்டும், பக்கத்தில் இருக்கிற சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிற வித்தையும் தெரிய வேண்டுமென்றால் பழமை பெருமைகளை எந்த சமூகம் தாங்கி புதுமைக்கு அழைத்து செல்கிறதோ அது வெற்றி பெற்ற சமூகமாக விவரிக்கப்படுகிறது என்கிற அந்த செம்மை நிலையை மனமாற நினைத்து வாழ்வில் வாழ்வதற்கு நவீனம் பயன்படலாம். செம்மையாக வாழ்வதற்கு பழமையின் பெருமைகள் நமக்கு தேவை 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 என்கிற நல்ல செய்தியை உங்கள் மத்தியிலே பதித்து மீண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.